சரி, நேரத்தை கடத்தாமல் நாம் தொடங்கிவிடலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்று திறனாய்வு செய்யவிருப்பவர் யார் என்று பார்த்தால் ஐயா பத்மநாதன் பரசுராமர் அவர்கள். இவர் இன்று காதலின் பொன் வீதியில் என்ற நாவலை திறனாய்வு செய்யவிருக்கிறார். இந்த நாவலின் எழுத்தாளர் என்று பார்க்கும் பொழுது கவிதா தங்கராஜ் என்பவர் ஆவார். ஐயாவின் அறிமுகத்தை பார்க்கும் பொழுது இவர் தேசிய வகை பாரதி தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். எழுத்துத்துறையில் அதிக ஆர்வத்தோடு ஈடுபட்டு வருகிறார். மதுரை தமிழ் சங்கத்தின் கீழ் குறுநாவல் எழுதி 2022ஆம் ஆண்டு வெளியீடு செய்திருக்கிறார். மேலும் நாவல், கவிதை தொகுப்பு, விமர்சனங்களில் ஈடுபடுவதில் அதிக ஆர்வம் செலுத்தி வருகிறார். ஆக நேரத்தை விரயமாக்காமல் ஐயா அவர்களை திறனாய்வு செய்ய அழைத்து விடுவோம். ஐயா, தொடங்கி விடலாம். நன்றி. பானுஷா தான் உங்க பேரு? ஆமாம் ஐயா. தெளிவா நான் பேசுறது விளங்குதா? தெளிவாக விளங்குது ஐயா. சரி, ஓகே. கை கட்டாரு மதியழகன் சார். ஓகே, சரி. நான் பேசிட்டு கொஞ்ச நேரம் சென்று முகத்தை காட்டுறேன். பவுடர் கொஞ்சமா போட்டுருங்க, அதனால தான். சரி. தாயே தமிழே வணக்கம், தாய் பிள்ளை உறவமா உனக்கும் எனக்கும். சரி, அனைவருக்கும் வணக்கம். இன்று எனக்கு வழங்கப்பட்ட நாவலின் தலைப்பு காதலின் பொன் வீதியில். அதற்கு முன்பு நம்ம நார்மலா பேசுவோம், நல்ல தெளிவான தமிழ்ல பேசுவோம். ஆனா விளங்குற மாதிரி தமிழ்ல பேசுவோம், வழக்கு தமிழ்ல. எழுத்து தமிழ் வேணாம். சரி. எனக்கு எழுத்துத்துறையில கொஞ்சம் தான் அனுபவம், கொஞ்சோண்டு தான் அனுபவம். சரியா? ரொம்ப அனுபவம் இல்லை. ஏன்னா நீங்களாம் எனக்கு சீனியர். பல துறைகள் நீங்கள் நிறைய பயிற்சி பயிலரங்கத்தெல்லாம் ஈடுபடுறீங்க. நான் ஈடுபடுறதே இல்லை. முன்பு நிறைய இருந்துச்சு, இப்ப அறவே கிடையாது. ஏன்னா வேலைப்பளு அந்த மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் ஒரு தொடக்கம் ஒண்ணு இருந்துச்சா முடிவு இருக்கக்கூடாது. திருப்பி இன்னொரு வாட்டி தொடங்கணும்னா அதுக்கு இதுதான் என்னுடைய தொடக்கமா இருக்குது. அந்த வகையில எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நினைக்கிறேன் பானுஷாக்கு எனக்கு தெரியாது நினைக்கிறேன். சில பேருக்கு எனக்கு தெரியும். சரி. அதாவது இன்று காதலின் பொன் வீதியில் இந்த நாவல் நான் தேர்ந்தெடுக்க காரணம் என்னன்னா, இது முழுக்க முழுக்க நம் நாட்டு எழுத்தாளர் எழுதின அந்த நாவல்னால தான் நான் முதல்ல எடுத்தேன். ஏன்னா எப்போதும் நம்ம பேசும்போது நம்மளுடைய பிறப்பு தெரியுதுல, நம்ம முன்னோர்கள் மூதாதையர்கள் பிறந்து வளர்ந்த அந்த நாடு இந்தியா, அந்த சைட்ல தமிழ்நாட்டில் உள்ள இதுதான் எடுப்போம். அந்த சூழல் எப்போதும் வேறுபட்டு தான் இருக்கும். சரி, நம் நாட்டு சூழல்ல எப்படி இருக்கும்? அதுவும் ஒரு பெண் எழுத்தாளர் எழுதியிருக்காங்க. இது எப்படி இருக்கு, இதனுடைய சாராம்சங்கள் எப்படி இருக்கு, எப்படி இந்த நாவலை நகர்த்திக்கிட்டு போயிருக்காங்க என்று பார்ப்பதற்காக சரி எங்கெங்கோ தேட வேண்டாம், எங்கெங்கோ தேடி அலைகின்றார் ஞான தங்கமே கையில வச்சுக்கிட்டு வெண்ணையை வச்சு நெய்க்கு அலைவானேன்னு சொல்லிட்டு நம் நாட்டில் உள்ள எழுத்தாளரை எடுத்துட்டேன். ஏன்னா இந்த எழுத்தாளர் ஒரு சிறந்த எழுத்தாளர். ஏன் நான் அவ்வளோ உறுதியா சொல்றேன்னா, நான் அவங்களோட வேலை செஞ்சிருக்கேன். ஏன்னா இப்ப அவங்க எழுத்தாளராக இருக்குன்னா நான் அவங்களோட வேலை செஞ்சிருக்கேன். ஆனா ஸ்கூல்ல வேலை போகும்போது அவங்க என்னோட வேலை செஞ்சிருக்காங்க. சரியா? அந்த வகையில அவ்வளவு திறமைசாலி. நீங்க 2 மணி நேரம் கொடுங்க, ஒரு சிறுகதை எழுதி கொடுத்துருவாங்க. நம்மளாம் அந்த தலைப்பு யோசிக்கிறதுக்கு எதை வச்சு எங்க ஆரம்பிக்கிறது தெரியாம யோசிப்போம். 2 மணி நேரத்துல எழுதுவாங்க. நான்லாம் சிறுகதை எழுதுறதுக்கு எனக்கு ஒரு ஒரு அவங்க வர சொன்னேன், வந்திருக்காங்கன்னு தெரியல. கவிதா டீச்சர் யாரா இருந்தாலும் பாத்துங்க. ஓகே. அவங்களுக்கு தெரியுமா என்னோட எழுத்து உலகத்துக்கு இருக்கு. சரி. அப்ப பேசிட்ட பிறகு என்ன கேள்வி கணைகள் வேணாலும் அவங்ககிட்ட தொடுங்க, என்கிட்ட தொடுக்காதீங்க. சரியா? சரி. ஏன்னா எழுத்தாளர் நம்ம கூட இருக்கிறது நம்மளுக்கு அது ஒரு பேரு. சரியா? ஏன்னா எழுத்தாளர், அந்த நாவலோட எழுத்தாளர் வச்சுட்டு, ஏன்னா விமர்சனங்கள் எல்லாருக்கும் விதவிதமா தான் இருக்கும். நான் என்ன சொல்றேன், அவங்க என்ன நினைச்சு எழுதுனாங்களோ அதை நான் சொல்லணும்னு சட்டமா கிடையாது. என்னுடைய நோக்கு பார்வையில நான் இது ஐயோ இது சரியே இல்லைன்னு நான் சில பேர், ஏன்னா அது இந்த விமர்சனம் என்பது ஒரு ஒரு மத்தவங்களை தெரியுங்களா, ஒரு உந்துதல் கொடுத்து சரி திருத்திக்கிட்டு அடுத்து ஒரு நிலைக்கு போறதுக்கு தான் கொடுக்கணுமே தவிர, விமர்சனம் என்ற பேர்ல ரொம்ப பேர் சாவடிச்சிடுறாங்க, எல்லாரையும் அப்படியே கொண்டு போட்டுடுறாங்க, அதோட காண போயிடுறாங்க. நான் சொல்றேன், இந்த முரண் நயந்தால்னு ஒரு நாவல் இருக்கு, படிச்சிருக்கீங்களா? முரண் நயந்தால் அவ்வளவு அழகா இருக்கும். அந்த எழுத்தாளரை காணும். அவங்க ஒரு முனைவர், நான் கூட பேசியிருக்கேன், நல்லா பழகிருக்கேன், அவ்வளவு அழகா இருக்கும் அந்த நாவல். அவங்க காணப்ப. ஏன்னா நம்ம விமர்சனன்ற பார்வையில எல்லாரையும் கொன்னுடுறோம். அப்புறம் யாரை வளர விடுவோம்? நம்ம தான் வளர விடணும். அது தப்போ தவறோ அது முதல்ல செய்யறாங்கள, அதை திருத்துறதுக்கு அடுத்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். நம்ம கொடுக்கறது இல்லை. ஆனா இந்த எழுத்தாளர் நிறைய படிப்பாங்க, நிறைய படிப்பாங்க. நான் பாக்குறேன் அவங்ககிட்ட நீங்க பேசுங்க. ஏன்னா தமிழ் அறிவு ஆர்வம்லாம் இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு ஆசிரியை. சரிங்களா? சரி, அடுத்து இதுக்கு போங்க நீங்க. அடுத்த ஸ்லைட். ஓகே. சரி, ஏன் இந்த இவரை போட்டிருக்கேன்? இவர் ஒரு பாடம் சொல்றவரு. சரிங்களா? ஏன்னா இவரோட காலத்துல தான் ரொம்ப என்ன சொல்லுவாங்க,
பெண்களுக்கு பெண் அடிமை வேண்டாம், புதுமை பெண்கள் அது இதுன்னு உருவாக்குன்றதுக்காக அவர் நிறைய எழுத்து படிவங்களை எழுதியிருக்காரு. அந்த புதுமை பெண்ணு தான் இந்த ஆசிரியை. அதுக்காக தான் நான் ஒரு ஓமைக்குன்னு ஒரு படம் போட்டிருக்கேன். இவர் பாடமா சொன்னாரு. அடுத்து ஒரு படம் போட்டு காட்டுங்க. இவர் படமா எடுத்திருக்காரு. இவர் தெரியுங்களா? இவர் தெரியுங்களா? யார் இவர்? யாருக்கா தெரியுமா? யாருமே பேச மாட்டீங்க. நான் தான் கடைசி வரைக்கும் பேசணுமா? கே. பாலச்சந்தர் சார். ஆமா. அவர் பாடமா சொன்னாரு. அத வந்து படமா எடுத்தவர் இவர் தான். ஏன்னா இவர் படத்துல நிறைய பாத்தீங்கன்னா பெண்களுக்கு முன்னுரிமை நிறைய கொடுப்பாரு. புதுமை பெண்களுடைய அந்த அந்த ஏக்கங்கள் எப்படி இருக்கும், எப்படி அவங்களாம் வந்து உருவாகணும்னு சொல்லி நிறைய படமா கொடுத்திருப்பாரு. இது சும்மா ஏன்னா ஆசிரியர்ல அந்த மூக்காடிமா அந்த இதெல்லாம் கொடுக்கணும்ல, சேக்சின் டாக்ஸிலாம் கொடுத்துதான் சொல்ல முடியும். நேரடியா போக முடியாது. சரி, அடுத்த படத்துக்கு போங்க. இதுதான் நூலாசிரியர் பற்றி. இவங்க இப்பதான் வந்து முனைவர் பட்டம் படிச்சு முடிச்சாங்க. அன்னைக்கு சாந்தா டீச்சர் நினைக்கிறேன். அவங்க முனைவர் பட்டம் நான் முடிச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா நல்லது. ஏன்னா நான் அடுத்து அதை தான் செய்ய போறேன். அவங்க வருமுன் முதலே சொல்லிட்டாங்க, அடுத்த முனைவர் ஆயிடுறேன். சரிங்களா? இவங்க முனைவர் பட்டம் படிச்சாங்க. படிப்புல அவ்வளோ கெட்டி படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. தமிழ் வந்து அதான் சொல்றேன், தொழில் ஆசிரியர். படைப்புகள் பற்றி பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரே நேரத்துல பருத்திப்பூ என்ற சிறுகதை தொகுப்பும், இந்த காதலின் பொன் வீட்டில் என்ற புதினமும் வந்து ஒரே சமயத்துல வந்து வெளியாக்குனாங்க 2023. இங்க நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. நிறைய பேருக்கு அந்த 2 நூலும் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. இந்த நூல் வந்து நீங்க பார்த்திருப்பீங்களா? சரி, நான் என்னோட முகத்தை காட்டுகிறேன். சரி, இந்த நூல் நான் இந்த நூலை வந்து தெரியுங்களா, ஒரே நாள்ல வாசிப்புல டக்கு டக்கு டக்குன்னு வாசி முடிச்சிட்டேன். ஏன்னா இந்த நூல் படிக்கணும்னா, நீங்க சில நாவல்கள் நீங்க படிக்கணும்னா, நீங்க அந்த நாவலில் ஒரு கதாபாத்திரமா மாறணும். நீங்க மாறலன்னா, உய்த்துணர்துன்னு ஒரு தமிழ் ஒரு வார்த்தை இருக்கு. வாசிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. உய்த்துணர்துன்னு தான் வந்து உள்ள அப்படியே போய் ஒட்டும். இந்த அவசரமா வாசிக்கிறது, ஆழ வாசிப்பு, அகன்ற வாசிப்பு நிறைய இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஒட்டாது. சும்மா ஒரு பாஸ் பாய் தான். பேப்பர் திரும்ப பாத்தீங்கன்னா அந்த மாதிரி என்னென்ன இருக்குன்னு. ஆனா இந்த மாதிரி நீங்கள் நாவல் ஒண்ணு எடுத்து ஆராய்ச்சி பண்ணணும். ஏன்னா இப்ப வந்து விமர்சனம் செய்யணுமே, அது உள்ள சில விஷயங்கள் வந்து நான் வந்து சரியா சொல்லணும். இல்லைன்னா சார் ஒழுங்காவே படிக்கல பாரு என்ன, அதுல அங்க ஒண்ணு சொல்லியிருக்காங்க வேற பேரு, இவர் ஒரு முனியாண்டின்னு பேர் சொல்றாரு, அங்க வேற பேர் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு நெருடலும் வரக்கூடாதுன்னா அதுக்குள்ள நான் வந்து உள்ளே போயிட்டேன். நான் பெருமைக்கு சொல்ல, நான் லேஸ்ல வந்து படிக்க மாட்டேன். ஆனா என்னுடைய அரை முழுவதும் புத்தகமா தான் இருக்கும். ஆனா படிக்க ஆரம்பிச்சுன்னா அதை நிப்பாட்ட மாட்டேன், அப்படியே படிச்சு முடிச்சிடணும். சரியா? அந்த வகையில வந்து ரொம்ப உணர்ந்து உய்த்துணர்ந்து நான் படிச்சேன் இந்த நாவலை. இந்த நாவல் வந்து நிறைய தாக்கத்தை கொடுக்கும், நிறைய அனுபவங்களை கொடுக்கும், நிறைய படிப்பினை கொடுக்கும். ஆனா எவ்வளவு பேர் வேணாலும் என்ன முடிவு வேணாலும் சொல்லலாம். ஆனா கடைசியா அந்த முடிவு எடுக்க போறது நம்ம கையில தான் இருக்கும். 1000 முடிவு வந்த 10 சஜஷன் கொடுத்தாலும் டிசிஷன் நம்ம தான் எடுக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி தான் இதுல வந்து இருக்கும். அப்ப அந்த டிசிஷன் என்பது யாரு? வாசகர். இந்த விமர்சனம் செய்யறோம்ல, அந்த வாசகருடைய கையில் தான். நீங்க எப்ப அதை வந்து எப்படி அணுகுறீங்க, எப்படி அதை பாக்குறீங்க, நல்லதா கெட்டதா, எப்படி உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு தோழநிலை தோணுது, அதுதான். சரியா? அந்த வகையில வந்து நிறைய சிறுகதை வெற்றி அவங்க நிறைய போட்டிக்கு போனாலும் ஜெயிச்சுட்டு தான் வருவாங்க. அந்த மாதிரி. சரிங்க. சிறந்த சமையல்காரி சொன்னேன். அங்க பாருங்க, ஒரு சிறந்த சமையல்காரி. ஏன் சார் நாவல் எழுதுறவங்க சிறந்த சமையல்காரிக்கு என்ன சார் என்ன சார் என்னது ஒரு தொடர்பு இருக்குன்னு கேக்குறீங்க? ஏன்னா நார்மல் சொல்றேன், இந்த கதையில அழகா ஒரு இட்லிக்கு ஒரு சட்னி செஞ்சிருப்பாங்க, இந்த கச்சான் தக்காளி எல்லாம் போட்டு. அப்ப நினைச்சேன், ஏன்னா நம்ம ஏனோ தானமா எழுதுறது இல்ல, எல்லாத்தையும் அனுபவிச்சு அதை ஆராய்ஞ்சு. ஏன்னா சில விஷயங்கள் உள்ள இருக்கு. இப்ப நான் ஒரு ஆசிரியர் இருக்கிறதுனால மருத்துவரை பத்தி துறையை பத்தி நான் பேசவே முடியாது. ஆசிரியர் துறையை நான் தைரியமா பேசுவேன். மருத்துவத்துறையை மருந்து மாத்தி எழுதிட்டேன்னு வச்சுங்க, எனக்கான ஒரு வாசகர் வட்டம் இருக்கும். வைத்த வலி வந்துச்சுன்னா நீங்க வந்து இந்த மருந்து தான் குடிக்கணும் அப்படின்னு எழுதிட்டு வச்சுங்க கதையில. என்னுடைய வாசகர்கள் அதுதான் வைத்த வலி வந்துச்சுன்னு சொல்லி எடுத்து குடிச்சிட்டாங்கன்னா அங்க தப்பா போயிடும். எந்த ஒரு விஷயம் நம்ம கதையிலயோ நாவல்ல கொடுத்தாலும் அது உண்மையா இருக்கணும். ஏன்னா அதை சில பேர் பின்தொடர்றவங்க இருப்பாங்க. இப்ப ரமணிச்சந்திரன், எங்க வீட்டுல என் மனைவி எல்லாம் பாத்தீங்கன்னா ரமணிச்சந்திரன் பைத்தியம். அவ்வளவு புத்தகம் ரமணிச்சந்திரன். சரிங்களா? ரமணிச்சந்திரன் அம்மா முருகா தாங்காது எனக்கு. அப்ப சில பேர் அவரை வந்து பின்தொடர்ந்து இருக்கும்போது அவங்க சொல்ற சில விஷயங்கள் வந்து அதெல்லாம் பின்பற்றலான்னு பார்ப்பாங்க. இந்த மாதிரி நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம கொடுக்குற தகவல்லாம் சிறப்பா இருக்கணும், சரியா இருக்கணும். அது முக்கியமா சரியா இருக்குன்றதுக்காக சொல்றேன். அவங்க சமையல் பத்தி சொல்லியிருக்கும்போது அப்ப அந்த சமையல்காரி சொன்னேன். அப்புறம் ஆய்வாளர். ஏன் ஆய்வாளர் சொன்னா, அந்த விமானம் நீங்க கதையை படிச்சீங்கன்னு தெரியல, நான் கதையை வந்து கதை சொல்ல போறது கிடையாது. ஏன்னா சில சமயத்தில் நம்ம சொல்லும்போது கதை சுருக்குன்னு சொல்லுவோம். கதையை படிச்சிருப்பீங்க, அதனால நான் கதை சுருக்கம் சொல்லல. என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை மட்டும் தான் சொல்ல போறேன். கதை சுருக்கம் சொன்னா அப்புறம் பாதி கதை சொன்ன மாதிரி ஆயிரும். சரிங்களா? அப்புறம் ஆய்வாளர் ஏன் சொல்றோம்னா, சில விஷயங்கள் வந்து அவங்க வந்து ஆய்ந்து, நான் படிச்சோடனே உடனே போன் பண்ணி கேட்டேன், இது சரியா,
நீங்க சரியா தான் சொல்றீங்களா அப்படின்னு கேட்டேன். நான் எல்லாத்தையும் கூர்ந்து கவனித்து, இது வேற முனைவர்னா தீசிதெல்லாம் அவங்க டாட்டா இல்லாம பேசக்கூடாது. சரிங்களா? அப்ப சரியா தான் சொன்னாங்க. நானும் செக் பண்ணேன். அது எப்பவுமே உள்ள ஒரு புத்தி தான். சரியா சொல்லியிருக்காங்களான்னு சொல்லி நானும் ஒரு வாட்டி செக் பண்ணேன். எல்லாம் சரியா இருக்கு. அப்ப நம்ம குடுக்குற தகவல் வந்து உண்மையானதா இருக்கணும், உறுதியானதா இருக்கணும். ஏன்னா, அந்த ஒரு ஃபாலோவர்ஸ் நம்மளோட வாசகர்கள் இருப்பாங்களா அதுக்காக. சரியா? தேடல் ஒன்று உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும். இது ஒரு பாட்டு. சரிங்களா? தேடல் ஒன்று உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும். ஏன்னா, அவங்களோட தேடல் வந்து ரொம்ப ஆழமான தேடல். பல ஆண்டுகளுக்கான தேடல். அதனால தான் அவங்களுடைய நாவல்ல அவ்வளோ ருசி இருக்கு. அந்த எழுத்துக்களுக்கு அவ்வளோ ருசி இருக்கு. அடுத்து ஸ்லைட் போங்கம்மா. சரி, உள்ளே நுழையும் முன் யாரெல்லாம் பார்த்திருக்கீங்களோ உங்களுக்கு தெரியும். சரி, இது வந்து அந்நியன் படம் பார்த்திருக்கீங்களா? கருட புராணம். அந்த மாரி மனுஸ்மிருதி. நானும் என்னடா இந்த சமஸ்கிருத வார்த்தை என்னான்னு தேடி கண்டுபிடிச்சு பார்த்தேன். அந்த மனுஸ்மிருதி வாயில கூட சரியா நுழைய மாட்டுது பார்த்தீங்களா? அந்த இதுல வந்து அது ஒரு 4 தலைப்புகள உள்ளடக்கி அது ஒரு வந்து இப்ப நீதி நூல் மாரி அந்த மாரி ஒரு இது. அதுல என்ன பார்த்தீங்கன்னா, சமூக கட்டமைப்பு, சட்டங்கள், அரச கடமை, தண்டனைகள். இது 4 பேஸ் பண்ணி தான் உள்ள இருக்கும். இத பேஸ் பண்ணி தான் அந்த காலத்துல எல்லாம். இப்ப பிரம்மச்சுவடி அந்த மாரி எல்லாம் இருக்கு. பிரம்மசாஸ்திரம் அந்த மாரி என்னென்னமோ இருக்குல்ல, அந்த மாரி வந்து கருட புராணம் மாரி இது. இதுல உள்ள பேஸ் பண்ணி சில கூறுகள அவங்க எடுத்திருக்காங்க. 9 தசமம் அந்த மாரி உள்ளதான் அவங்க எடுத்திருக்காங்க. ஏன்னா அது பேஸ் எல்லாம் வந்து பெண்கள் தொடர்பான விஷயமா இருக்கனால, சாரி. அத எடுத்து அவங்க நமக்கு குடுத்திருக்காங்க. அந்த காலகட்டமும் அதுக்கு அப்பாற்பட்ட அந்த அடிமை விலங்குலாம் உடைச்சு, இப்ப பெண்கள் முன்னேற்றத்துக்காக எப்படி இருக்கணுன்றதுக்காக வந்து இவங்க வந்து ஒரு நாவல் குடுத்துருக்காங்க. ஆனா இந்த நாவல் வந்து நான் படிக்கும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க அனுபவிச்சு எழுதியிருக்காங்க. சில சமயத்துல அது வந்து அவங்க வாழ்வில் நடந்த உண்மையா கூட இருக்கலாம். அது நம்மளுக்கு தெரியாது. ஆனா அந்த ஒவ்வொரு எழுத்தும் அவ்வளோ அழகா, நேர்த்தியா நகர்த்திக்கிட்டு போம்போது, அந்த எழுத்து கூட நம்மளும் அப்படியே ஓட வேண்டியதா இருக்கு. நம்ம கொஞ்சம் கூட தடம் பிசற முடியாது. அந்த எழுத்தோடயே ஓடும்போதே, அப்ப அந்த பயணம் வந்து நமக்கு நடக்கிற மாரியே இருக்கு. அந்த ஒரு சூழல் வந்தா எப்படி இருக்கும்? அப்படி. சரிங்களா? வேற அந்த மனுஷன் மீது சட்டம் என்ன சொல்லுதுன்னா, "நீ ஆள சொல்லு. நான் சட்டமும் தண்டனையும் சொல்றேன்." அப்படி சொல்லுவாங்க. "நீ ஆள மட்டும் காட்டு. வேலைய நாங்க முடிச்சுடுறோம்." அந்த மாரி தான். அது ஒரு சட்டம். அந்த மாரி சட்டத்துல இருந்து வெளிய வந்து, அந்த அடிமை விலங்க உடைச்சு வெளிய வந்து, ஒரு அழகான ஒரு நாவல எழுதியிருக்காங்க அவங்க. அதுக்கும் இதுக்கும் வந்து நீங்க ஒப்பிட்டு பார்த்தா தெரியும். சரிங்களா? அவ்வளோ அழகா இருக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா, இதுல வந்து 11 அத்தியாயங்கள் இருக்கு. அவங்க வந்து அத்தியாயமா பிரிச்சிருக்காங்க. அத்தியாயம் 11 அத்தியாயமும் வந்து ஒவ்வொரு அத்தியாயத்தையும் பார்த்தீங்கன்னா பாருங்க, புது வாழ்வில் தொடங்கி கடைசியா சுபம் முடிஞ்சுச்சு. அவங்க சந்தோஷம். எண்டிங்ல வந்து கரெக்ட்டா முடிச்சாங்க. ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஒரு கவிதை குடுத்திருக்காங்க. ஏன்னா, இங்க நெறைய கவிஞர்கள்லாம் இருப்பீங்க. கவிதைய நீங்க படிச்சாலே, உள்ள அத்தியாயத்துல என்ன இருக்குன்னு உங்களால ஊகிக்க முடியும். சரிங்களா? ஏன்னா சில சமயத்துல கவிதை வந்து விளங்காது. அத எப்படி உள்வாங்கணும் அதுக்குன்னு தனி திறம இருக்கு. சரியா? இப்ப நார்மலா என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே! ஒண்ணுமே இல்லன்னுவான். ஆனா நீங்க உள்ளுணர்ந்து பகுத்து எல்லாம் பிரிச்சு பார்த்தீங்கன்னா, அதனுடைய அர்த்தங்கள் வந்து அவ்வளோ ஆழமா இருக்கும். அவங்க ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் ஒரு கவிதை குடுத்திருப்பாங்க. அந்த கவிதையிலே வந்து அடுத்து என்ன கதை சொல்லப் போறோம்ன்னு தெரிஞ்சிரும். அது ஆழ்ந்து நிறைய வாசிக்கிறவங்களுக்கு தெரியும். சில சமயத்துல நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா சில சொற்கள் வந்து அப்படியே தொக்கி நிக்கும். இது ஏன் இப்படி விட்டுட்டாங்க? என்ன சொல்ல வராங்க? சில சமயத்துல நம்மளே சிந்திக்க சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா விடையும் அவங்க குடுக்க மாட்டாங்க. வினாக்கள் எல்லாம் அவங்க தொடுக்குறாங்க. விடைகள் நம்ம தான் தேடணும். சரியா? அந்த மாரி அவ்ளோ அழகா நேர்த்தியா எழுதியிருக்காங்க. இத படிக்கும்போதே ஒண்ணு ஒண்ணா அடுத்து ஏன்னா இது வந்து தொடர்ச்சி. அங்க ஒண்ணும், இங்க ஒண்ணுன்னு கிடையாது. அடுத்த ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 அடுத்து ஒரு தொடர்ச்சி. ஒரு தொடர்ச்சியா அழகா போயிட்டு, எங்க போணும், எங்க போகக்கூடாதுன்னு அழகா ஒரே தண்டவாளத்துல. இப்ப தண்டவாளம் இங்க பிரிஞ்சுச்சுன்னு வச்சுங்க. இப்படி பிரிஞ்சு ஆனா கடைசியா சேர்ற இடம் பார்த்தீங்கன்னா, ஒரே தண்டவாளத்துல வந்து நிக்குது. சரிங்களா? சரி அடுத்த ஸ்லைட் போங்க. ஆ சரி. நான் ஒரு 9 ஸ்லைட் தான் செஞ்சேன். இது எத்தனாவது ஸ்லைடுமா? நாவலைப் பற்றி. ஓகே. இப்ப பார்ப்போம். பேசிக் திங்ஸ் தான். கதைக்களம் பார்த்தீங்கன்னா, நம் நாடு மலேசியா. இது அதுவும் முற்றிலும் முக்கியமா பினாங் மாநிலத்தில தான் நடக்குது. பினாங் மாநிலத்துக்கு அவங்களுக்கு என்ன தொடர்புன்னு தெரியல. ஏன்னா, அவங்க வந்து பேரால பொறந்தவங்க. ஆனா பினாங் மாநிலத்துக்கு என்னன்னு தெரியல. ரொம்ப பேருக்கு பினாங் மாநிலம் புடிக்குதுல்ல, அதனால. சரி, இதுல வந்து மொழி வளத்த பத்தி பேசினா, அவ்வளோ அழகான வார்த்தைகள் இருக்கு. அவ்ளோ வர்ணனைகள், அவ்ளோ வர்ணஜாலங்கள்லாம், வார்த்தை ஜாலங்கள்லாம் அவ்ளோ அழகா எழுதியிருப்பாங்க. அவங்க வந்து அப்பப்ப தமிழ் ஆசிரியர் இருந்து நிரூபிச்சுட்டே போவாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே பாருங்க, அவங்க ஆரம்பிக்கும்போதே அந்த மொத இதுல, என்னது மொத அத்தியாயத்துல வந்து காலை நேரம் கருஞ்சாந்து பொட்டு, சாந்து பொட்டு, சந்தன பொட்டு இருக்குல்ல, அதுலயும் கருஞ்சாந்து. அதோட கலர் எவ்வளோ டார்க்கா இருக்கும். அப்ப அந்த சூரியனோட இத வந்து எப்படி இதுன்றாங்க. எல்லாத்துக்கும் வர்ணனை அவ்வளோ அழகா இருக்கும். நேர்த்தியா இருக்கும்.
சில இடத்துல வந்து தெரியுங்களா, இப்ப கூட போகுது. ஐயோ! இது கொஞ்சம் ஓவரா இருக்க. அ மருந்தும் அதெல்லாம் கொஞ்சம் ஓவரா போனா வேற மாரி திகட்டிரும். அந்த மாரி எதுவும் கிடையாது. திகட்டாம என்ன தேவையோ சரியான தடத்துல குடுத்துருக்காங்க. ஏன்னா, சில சமயத்துல அளவுக்கு அதிகமான ஓமையோ, வர்ணஜாலம் போட்டா அது வந்து அது அது வந்து வேற மாரி ஆயிரும். அது படிக்க படிக்க, ஐயோ! என்ன இப்படியே சொல்லியிருக்காங்க. ஆனா என்ன சொல்ல வரான்னு தெரிய மாட்டுது. இவங்க சொல்றதெல்லாம் வந்து சரியா சுருங்க கூறின்னு சொல்லுவாங்கல்ல, அவ்வளோதான். இவ்வளோதான் இருக்கணும், இவ்வளோதான். அந்த ஒரு அளவு தான். எல்லாம் மாத்திரை தான். அந்த அளவு மாரி. அந்த அளவோட நின்று கரெக்ட்டா நகர்த்திட்டு போறாங்க. சொல் கோர்ப்பு கூட ரொம்ப அருமையா இருக்கு. ஏன்னா, அடுத்து நம்ம வந்து படிக்கிறதுக்கு ஏதுவா, இலகுவா இருக்குன்றதுக்காக அவங்களுடைய சொற்கள் எவ்வளோ அழகா கோர்த்திருக்காங்க, நேர்த்தியா இருக்குன்னு வந்து அவ்வளோ அழகா இருக்கு. ஏன்னா, அவங்க கதைய வந்து நகர்த்திட்டு போணும். இல்லன்னா, இந்த சொற்கோர்ப்பு வந்து வந்து சரியா இல்லன்னா, அங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு ஓடிச்சுன்னா, நம்ம அந்த கதையோட தொடர்ச்சி வந்து நம்மளுக்கு சரியா விளங்காது. சரிங்களா? மூஞ்சிய பார்த்துட்டே இருந்தா என்னால இப்ப ஒழுங்கா பேச முடியலன்னு நெனைக்கிறேன். ஓகே. அது சரியா விளங்காது. அதனால என்ன செய்றாங்க, அந்த வார்த்தை கோர்ப்பு வந்து எவ்ளோ அழகா, அதுவும் இலகுவா இருக்கணும். ஏன்னா, வாசகன் என்பவன் எல்லாம் பெரிய படித்தவர்கள் தான் இருப்பாங்கன்னு அவசியம் இல்ல. ஒரு பாமரனும் இருப்பான். ஏன்னா, பாமரனுக்கு சொந்தக்காரன் யாருன்னா, நம்ம கவிஞர் கண்ணதாசன். எல்லாரும் புரியாத பாஷை எழுதும்போது, ஏழை எளியவருக்கும் கடைசி பாமரனுக்கும் புரியிற லெவலுக்கு எழுதினது பாட்டு எழுதுனது கண்ணதாசன். அந்த மாரி வார்த்தை ஜாலங்கள், வார்த்தை சொல்லாடல்கள், வார்த்தைகள் வந்து எவ்வளோ எளிமையா இருக்க முடியும். ஏன்னா, எல்லா எளிமையான சொல்லும் நம்மகிட்ட இருக்கு. ரொம்ப ஹார்டான சொல்லும் நம்மகிட்ட இருக்கு. எல்லா சொல்லும் நம்ம வச்சிருக்கோம். ஏன்னா, அதானே தமிழ் மொழி. அ அந்த சிறப்பு வாய்ந்த இதுல வந்து எந்த சொற்கள பயன்படுத்தினா இந்த கதை நகரும், எந்த சொற்கள் இந்த கதைக்கு தேவை அப்படின்னு அவங்க பயன்படுத்தி அழகா நகர்த்திட்டு போயிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சொற்களஞ்சியம். ஆ இதெல்லாம் வந்து வார்த்தையில இருக்கு. ஆனா நம்ம ரொம்ப பயன்படுத்துறது கிடையாது. அவங்க பாருங்க செவிப்பொறி சொன்னாங்க. தட்டுனோனே இயர்ஃபோன். செவிப்பொறி வந்து இயர்ஃபோன். தொலை இயக்கி நம்ம எப்போதும் கதை எழுதும்போது, இந்த கதையில என்ன ஒரு இதுன்னா, நிறைய நான் ஒரே ஒரு விஷயம் தான் பார்த்தேன். டிஃபன் பாக்ஸ் மட்டும் தான் பார்த்தேன். அதான் கேட்டேன். நீங்க என்ன ஊர்லயா இருக்கீங்க டிஃபன் பாக்ஸ் சொல்றீங்கன்னு. சரிங்களா? ஓகே. அது மட்டும் தான். மத்தபடி எதுவும் கிடையாது. எல்லாமே நம் நாட்டுல பயன்படுத்துறது. ஏன்னா சில சமயத்துல நான் கூட கதை எழுதும்போது, சில சமயத்துல தமிழ்நாட்டுல பயன்படுத்துற வார்த்தைய போட்டுருவேன். சரி வார்த்தைய போட்டா, அது ஒரு தாக்கம் இருக்கும். அதோடைய அந்த வாசனைலாம் இருக்கும். நம்மளுக்கு வேண்டாம். நம்ம நாட்டுல வந்து எப்படி இருக்கு? நம்ம நாட்டுல பயன்படுத்துற வார்த்தைகள், சொற்கள்லாம் எப்படி இருக்கு? அத பயன்படுத்தியிருக்காங்க. நெறைய பயன்படுத்தியிருக்காங்க. இப்ப இதெல்லாம் வந்து அழகான தமிழ் சொற்கள். நம்ம பயன்படுத்துறது கிடையாது. ஆனா இது மூலம் வந்து அவங்க பயன்படுத்துறதுல அழகா நேர்த்தியா இருக்கு. தமிழ் ஆசிரியர்ன்றது அப்பப்ப நிரூபிக்கிறாங்க. ஏன்னா படிக்கும்போது நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறாங்க இந்த வார்த்தையெல்லாம். தொலை இயக்கி, ரிமோட் கண்ட்ரோல் இருக்கு, அலைவரிசை சேனல். அவங்க நெனச்சா போட்டுக்கலாம். அடுத்து சேனலை மாற்றினால் அப்படி பண்ணா அவங்க அலைவரிசை போட்டுருக்காங்க. ஊடுகதிர், எக்ஸ்ரே, அடுக்கலை. அப்ப அடுப்பாங்கற கிச்சனுக்கு போயிட்டேன் இது அப்புறம் அடுக்கலைன்னு அழகா பேசியிருக்காங்க. இன்னும் நெறைய இருக்கு. நான் சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு. சில விஷயங்கள வந்து நான் எடுத்துக்காட்டே போடல. ஏன் நான் போடலன்னா, எல்லாத்தையும் நம்மளே குடுக்க கூடாதுல்ல. நீங்க தேடுங்க. அல்லது புத்தகத்த வாங்கி படிங்க. ஏன்னா நூலாசிரியங்க இருக்காங்க. நெசமா உண்மையே சொல்றேன். புத்தகத்த வாங்கி நல்லா படிங்க. அவ்ளோ அழகா இருக்கு. ஏன்னா 2, 3 பேர் போட்டிருந்தாங்க போல. வாசிச்சுட்டு போட்டிருக்காங்க போல. அடுத்து அவங்கலாம் பேசுவாங்களா? அப்ப நான் கேட்கிறேன். நான் ஏதாவது விட்டுருந்தேன்னா நீங்க சொல்லுங்க. ஓகே. அடுத்துமா. ஓகே. இது முடிஞ்சு இன்னும் 2 என்னமோ 2 இருக்கா? இன்னும் 1 இருக்கான்னு தெரியல. ஓகே. இதான் முக்கியமானது. சரிங்களா? பாருங்க. கதாமாந்தர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முதன்மை கதாமாந்தர்கள் 3 பேர் தான். மத்தவங்கலாம் வந்து துணை கதாமாந்தர்கள் பார்த்தீங்களா, காவியா, இந்திரன், மல்லிகா. இப்ப நான் வந்து ஆக்சுவலி பார்த்தா இது ஒரு இது ஏன்னா ஆசிரியர்கள் சில பேர் இருப்பீங்க. ஏன்னா நீங்க எப்போதும் ஸ்லைட் செஞ்சீங்கன்னா, என் லெக்சர் சொல்லுவாரு, "நெறைய எழுதவே கூடாதுன்னுவாரு." கொஞ்சமா தான் எழுதணும். நீங்க நெறைய பேசணும். ஏன்னா நீங்க நெறைய எழுதிட்டீங்கன்னா, நீங்க பேசுறது யாரும் கேட்க மாட்டாங்க. என்ன எழுதிருக்கீங்கன்னு எல்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நான் இந்த மாரி மொட்டை மொட்டையா விட்டுட்டேன்னா, அவன் யோசிப்பாய்ங்க. என்ன இவரு பாதி பாதியில விட்டுருக்காரு. நீங்க குழம்பிட்டு இருக்கும்போது தான் நான் தெளிவு குடுக்கணும். இதுதான் அந்த பெஸ்ட் பிரசன்டரோட ஒரு இது. சரிங்களா? பெஸ்ட் ஃப்ரெண்ட்ன்னு நான் இல்ல. நான் முயற்சி பண்றேன் அவ்வளவுதான். ஓகே. முதன்மை கதாநாயகன் காவியா பாருங்க. உணர்ச்சியின் பிம்பம். ஏன் உணர்ச்சியின் பிம்பம்னு சொன்னேன்னா, அவங்க வந்து திருமணத்துக்கு பின்னால வந்து ஒரு உணர்வுக்கு வந்து அவங்க ரொம்ப ஆட்பட்டுட்டாங்க. அந்த உணர்வுகளோடயே அவங்க வந்து பயணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகேவா? அந்த உணர்வோட பிம்பம் எப்படி போணுச்சு? அடுத்து இந்திரன் பார்த்தா கண்ணியத்தின் வெளிப்பாடு. ஆ இவரும் வந்து ஒரு காதல் வயப்படும்போது, பட்டும் படாம, தொட்டும் தராம, எதுவுமே இல்லாம எப்படி வெளிக்கொணராம அப்படியே அந்த ஒரு கண்ணியமா நடந்துக்கிட்டாங்க. ஏன்னா இப்பலாம் வந்து வேற மாரி. இப்ப உள்ள காதல்லாம் வேற மாரி. சரிங்களா? இப்ப அந்த கண்ணியத்த வந்து எவ்வளோ அழகா பாதுகாப்பா கொண்டு வந்தாரு. அடுத்து மல்லிகா. இவங்க தான் ரொம்ப, 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 ரொம்ப முக்கியமானவங்க. ஏன்னா, இவங்க 2 பேருக்கு காவியாக்கும், இந்திரனுக்கும் நடுவுல இவங்க தான் அறிவின் குறியீடு. ஏன்னா, தடம் புரளலாம்ன்னு நெனைக்கும்போது கரெக்ட்டான ட்ராக்குக்கு எடுத்து வந்து இறக்குறது இவங்க மட்டும் தான். இவங்க வந்து அவங்க காவியா வீட்ல வந்து ஒரு வேலைக்காரியா இருக்கலாம். ஆனா, அவங்க வந்து காவியாக்கு வந்து
ஒரு அக்கா மாதிரி இருந்தாலும் இந்த கதையில இவங்க தான் அறிவின் குறியீடு. இந்த அறிவை பயன்படுத்தி தான், ஏன்னா சில சமயத்துல நம்ம வந்து உணர்ச்சிக்கு ஆளாயிருவோம். ஏன்னா உணர்வு வந்து எப்போதும் நம்மளுடைய அறிவை வந்து கண்ணை மறைச்சிடும். ஃபீலிங்ஸ் தான் நம்ம முதல்ல இடம் கொடுப்போம். அந்த உணர்வுனால சில சமயத்துல நம்ம எடுக்கிற முடிவு எல்லாமே தப்பா போயிடும். அதை வந்து அழகா நிறுத்தி அறிவோடு, ஓகே அறிவு வேலை செய்யுதா, இல்லை அதான் சொல்லுவாங்களா, எடுத்த உடனே அந்த உணர்ச்சிக்கு அடிமையாயிட்டுன்னு வச்சுங்க, நம்ம எடுக்கிற முடிவுலாம் தப்பா தான் போகும். சொல்லுவாங்க, சந்தோஷமா இருக்கும்போது சரி, கோபமா இருக்கும்போது சரி, எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. அதை உட்காந்து ஆராய்ஞ்சு அப்புறம் தான் ஒரு முடிவு எடுக்கணும்ல. அந்த அறிவின் குறியீடு தான் மல்லிகா. சரியா? மற்ற துணை கதாபாத்திரம் பார்த்தா காவியாவோட கணவர் பேர் கண்ணன், அப்புறம் கோகிலன் வந்து இந்திரனோட அம்மா, நந்தினி வந்து இந்திரனோட மனைவி, அவங்க அப்பா வந்து மாமா, அப்புறம் கண்மணி, ஜமிலா, சங்கர், குமாரசாமி, டிரைவர், இவங்கலாம் வந்து அவங்களோட ஆசிரியர்கள், அவங்களோட தலைமை ஆசிரியர், அப்புறம் டிரைவர் எல்லாம் இருப்பாங்க. சரிங்களா? அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு கதாபாத்திரம் இருக்கு. அவங்க கதாபாத்திரத்தை அவ்வப்போது வந்து செஞ்சுட்டு கரெக்டா போயிடுவாங்க. ஏன்னா நிறைய கதாபாத்திரத்துங்க தான் கதை எழுதும்போது சரி, நிறைய கதாபாத்திரம் உள்ள நுழைஞ்சிட்டா நீங்க எந்த கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாது. அப்புறம் எந்த கதாபாத்திரம் முதன்மையா நம்ம நவுத்திட்டு போறோம்னு கூட தெரியாது. இவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா, இல்ல இவருக்கு கொடுக்குறோமான்னு தெரியாம அப்படியே அங்கேயே வந்து அப்படியே ஒரு குழப்பம் ஏற்பட்டுரும். அப்புறம் வந்து கடைசியா வந்து கிண்டி எடுக்கும் போது ரவா மாவு வரும்னு பாத்தீங்கன்னா வேற மாவு தான் வரும். சரிங்களா? நம்ம இப்ப கொடுக்க போறது வந்து பொங்க சோறுனா பொங்க சோறா தான் வரணும். அது வேற காலத்துல வரக்கூடாது. சரியா? அப்ப இந்த 3 பேரை வச்சு அழகா நகர்த்திட்டு போயிருக்காங்க. மற்றவர்கள்லாம் வந்து தெரியுங்களா, சப்போர்ட்டிங் ஆக்டர் மாதிரி அங்கங்க வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு கொஞ்சம் ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்காக வந்துட்டு போறாங்க. இவங்களை வந்து தனிமைப்படுத்தி இவங்களுடைய கதாபாத்திரம் எப்படி இருக்கு, முதன்மை கதாபாத்திரத்தை வந்து உயர்த்தி காட்டுவதற்காக, இப்ப நான் ரொம்ப அழகா இருக்குன்னா என்னை விட கொஞ்சம் அழகா கம்மியா உள்ளவங்க பக்கத்துல இருந்தா தான் நான் அழகா தெரிவேன். இல்லைன்னா நான் மட்டும் அழகா இருக்குன்னு சொன்னா, நீங்க ஒண்டியே அழகா இருக்குன்னு சொன்னா அப்புறம் என்ன சொல்லுவீங்க, அங்கா பாக்குள் செண்டீரின்னு சொல்லிடுவீங்க. அந்த மாதிரி அப்ப எனக்கு பக்கத்துல யாராவது இருந்தா தான் நான் வந்து அவங்களுக்கும் எனக்கும் வந்து என்ன செய்ய வித்தியாசம் காட்ட முடியும். நான் அவரை விட அழகா இருக்கேன், நான் அவரோட உயரமா இருக்கேன், அந்த மாதிரி. அதுக்காக இவங்கெல்லாம் வந்து என்ன செய்யறாங்க, அந்த முதன்மை கதாபாத்திரத்துக்கு ஒரு அழுத்தம், ஒரு கணம், அவங்களோட வந்து பாரம் கொடுக்கறதுக்காகவே இவங்கெல்லாம் வந்து கூட வந்துகிட்டே இருக்காங்க. சரிங்களா? அடுத்து போங்க. சரி, இதுதான் நினைக்கிறேன். ஓகே, கதைக்கரு. இப்ப பாருங்க, திருமணத்திற்கு முன், திருமணத்திற்கு பின், நமக்கான வாழ்வு அது, முடிவு உலகத்தோடு ஒட்ட உலகு. சரி, இப்பதான் வந்து கதை. இப்பதான் கதை. இது முடிஞ்சிச்சு தானே ஃபிளைட்டு? இது முடிஞ்சா பாருங்க ஃபிளைட்டு. ஓகே, சரி. ஓகே, இதுதான் உண்மையான கதை. சரிங்களா? ஏன் சொல்றேன்னா, இந்த கதை வந்து இவங்க வந்து 2023 எழுதியிருக்காங்க. நானும் 2022 வந்து என்னுடைய நூலை வெளியிட செய்ய நம்ம இதுக்கு போனோம். தமிழ்நாட்டுக்கு போகும்போது மதுரை தமிழ் சங்கத்துல தான் செஞ்சோம். இங்க என் கூட நூல் வெளியீடு செஞ்ச காந்தி முருகன் கூட இருக்காங்க. ஓகே, அப்ப நாங்க வந்து டைரக்டர் ஷேரனை பார்க்க போனோம். டைரக்டர் ஷேரன் தரல ஆட்டோகிராஃப். அப்ப அவர் என்கிட்ட சொன்னாரு. அது சொன்னோன்னே இந்த புக்கை படிச்சோன்னே எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துருச்சு. என்ன சொன்னார்னா, எப்போதும் எல்லாரும் இந்த திருமணம் ஆயிட்டாங்க, திருமணம் ஆனோடனே இவ்வளவுதான், நமக்கான ஒரு கட்டுப்பாடு இப்படிதான் இருக்குன்னு சொல்லி எல்லாரும் வாழ்ந்துடுறாங்க, அப்படிதான் வாழ்றாங்க. ஆனா திருமணம் ஆன பிறகும் சில பேருக்கு அவங்களுக்கான ஒரு எண்ணம், ஒரு எதிர்பார்ப்பு, ஏதாவது ஒரு ஏக்கம் இருந்துகிட்டு இருக்கும். அதெல்லாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் நீங்க வெளியே சொன்னீங்கன்னு வச்சுங்க, நான் நார்மலா வெளியே சொன்னா வெக்கக்கேடு. ஐயோ என்னது, ஐயோ சமுதாயத்துக்கு தீங்கி இழைக்கிறீங்களே, சமுதாயத்துக்கு ஒட்டாத கருத்தை பேசுறீங்களே, வேற மாதிரி. ஆனா இப்ப இது 10 வருஷத்துக்கு முன்ன சொல்லியிருந்தா சரி, இப்ப இதே அடுத்து அக்காண்டாத்தாங்க 10 வருஷத்துக்கு பிறகு நான் சொல்லியிருந்தேன்னா யாரும் அது காதுல வாங்கிக்கிற மாதிரி இல்ல. ஏன்னா இப்ப ஆணும் கல்யாணம் பண்ணிக்கிறான், பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்குது, குடும்பம் நடத்துது. அப்ப இதெல்லாம் யார் கேட்கறது? இதெல்லாம் வந்து சார் சகஜம் சார் அப்படி போயிருச்சா? அப்ப இந்த கரு வந்து தெரியுங்களா? அப்ப அவர் சொல்லும்போது, அப்ப இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? அவர் பாருங்க அப்பயே யோசிச்சு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? நான் கூட யோசிச்சிருப்பேன். இப்ப அவங்க பாருங்க காந்தி மோகன் இருக்காங்க. ஏன்னா நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டோம். அப்ப ஏன்னா திருமணத்திற்கு முன் வந்து நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கான கால்கட்டு, அதாவது திருமணம் ஆன பிறகு உங்களுக்குன்னு ஒரு வட்டம் குடுத்துருவாங்க. இதான்பா உன் வீடு, இதான்பா உன் புருஷன், இதான்பா உன் பொண்டாட்டி, இதான்பா உன் குழந்தை, இதான்பா உன் குடும்பம்னு ஒரு வட்டம் போட்டு அங்கேயே தாழ்பால் போட்டு வச்சுருவாங்க. அப்ப நீங்க வந்து என்ன செய்வீங்க, சொன்னேன்ல பாரதியார் விலங்க உடைச்சாருன்னு, அடிமை விலங்க. அங்க ஒரு விலங்கு போட்டுருவாங்கப்பா. விலங்கு போட்டு வீட்டுக்குள்ள உட்கார வச்சுருவாங்க. உட்கார வச்சுட்டோனே என்ன செய்வீங்க, நீங்க எதுவுமே உங்களுக்கான ஆசாபாசங்கள் எதுவுமே வெளிய காட்ட முடியாது. ஒண்ணு அத புரிஞ்சுக்கிறவர் வந்து கணவனோ, மனைவியா இருந்தா பிரச்சனை இல்ல. புரிஞ்சுக்கிறவரா இருந்தா, ஏன்னா எப்போதும் வந்து ரொம்ப அது நார்மல். அ கல்யாணம் பண்றது எதுக்குன்னா, நமக்கான ஒரு அடிமைய தேடிக்கணும். நம்ம மிரட்டுறது, நம்ம சொல்றதெல்லாம் கேட்டு செய்றதுக்கு ஒரு அடிமை வேணும். அப்படிதான் வந்து ஏன்னா அப்படிதான் வருது. ஆனா நான் எல்லாரையும் சொல்லல.
இது வந்து இப்ப மறுபடியும் பதிவு செஞ்சுக்கிறேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நான் படிச்சது, நான் உள்வாங்கியது, கண்டது நான் சொல்றேன். சில பேர் இத மறுக்கலாம். நீங்க மறுத்தீங்கன்னா, அதுக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன்னா, அது அவங்கவங்க விருப்பம். சரியா? அப்ப இந்த மாரி ஒரு அடிமைத்தனம். ஏன்னா, இப்ப நான் நார்மல் சொல்றேன். இப்ப நான் ஒரு தலைமை ஆசிரியரா இருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, முன்பெல்லாம் வந்து ரொம்ப சீனியாரிட்டி உள்ளவங்க தான் வந்து தலைமை ஆசிரியரா வருவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வேலைலாம் தெரியும். இப்ப சின்ன சின்ன பையனுங்க தலைமை ஆசிரியர் ஆக ஆசைப்படுறாங்க. ஏன்னு தெரியுமா? அவனுக்கு வேலை தெரியல. வேலை தெரியாம இத்தனை வருஷம் வரைக்கும் என்னால நடத்த முடியாது. நமக்கு வந்து பாஸ் ஆயிட்டா மத்தவங்கள அதிகாரம் பண்ணலாம். அந்த மாரி தான் வந்துருச்சு. இப்ப அந்த மாரி தான் சொல்றேன். திருமணமும் அப்படிதான். நமக்கான ஒரு வரையறை போட்டுங்க. பெண்கள் அதான் சொன்னேன். உலகத்திலே அதிசயமான படைப்பு பெண்கள் தான். சரியா? அந்த பெண்களுக்கு ஆசா, பாசம் அது இதுன்னு எல்லாமே இருக்கும். ஆனா, அவங்களுக்கு ஒரு நீதி. நம்ப ஆண்கள் என்ன வேணாலும் செய்யலாம். பெண்கள் இத செய்யக்கூடாது. எங்க இருக்கு? ஆண், பெண் இருவரும் ஒரே இனம் தானே. அவங்க ஆணினம், நம்ம பெண்ணினம். வல்லினம், மெல்லினம். இவ்வளவுதானே. 2 இனம் தானே. அந்த மாரி சரிங்களா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்கான அந்த தேடல், அவங்களுக்கும் ஒரு உணர்ச்சி இருக்கும். உணர்வு இருக்கும். சரியா? அந்த உணர்ச்சி, உணர்வுகள என்ன செய்யணும்? நம்ம மதிப்பு குடுக்கணும். சரிங்களா? அந்த மதிப்பு குடுக்கறதுக்காக தான் இந்த நாவல். இந்த நாவல்ல வந்து அவ்ளோ அழகா தெளிவா என்ன செஞ்சிருக்காங்க? நகர்த்திட்டு போயிருக்காங்க. சரியா? அவங்க பாருங்க திருமணம் ஆன பிறகு ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா, இப்ப லேட்டஸ்ட் இப்ப வந்து இதுதான் ட்ரெண்ட். முதிர்கன்னி. வேலை, வேலை, வேலைன்னு குடும்பத்துல உள்ள எல்லாரையும் சேர்த்து எல்லாம் கரை ஏத்திறீங்க. கடைசியில திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு 40 வயசு ஆயிரும். அப்புறம் மாப்பிள்ளை தேடும்போது எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கிறது 2ஆம் தாரம். இதுதான் வந்து ட்ரெண்ட்ல வச்சிருக்காங்க. 2ஆம் தாரம். இல்லன்னா ஆனா ஆசிரியர்கள் இப்ப கூட சொல்றேன். ஆசிரியர்கள் ரொம்ப பேர் நிறைய படிச்சிடுறாங்களா? கல்யாணம் பண்ணாம எப்படியே காலத்த கடத்திடுறாய்ங்க. தெரியல. அது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தெரியல. அப்ப முதிர் கன்னியாகும்போது நம்ம எதிர்பார்ப்பது எதுவும் நடக்காது. நம்ம எதிர்பார்த்து வைக்கும்போது, நம்ம தான் வேலை வேலைன்னு ஓடி நம்ம குடும்பத்த செட்டில் பண்றதுக்காட்டியும், நம்ம எதிர்பார்ப்பு வயசு கடந்து போயிரும். அப்ப நம்ம எதிர்பார்ப்ப யார் பூர்த்தி செய்வா? யாரும் பூர்த்தி செய்ய மாட்டாங்க. உன்னைய புடிச்சு எங்கேயாவது ஒரு இடத்துல தள்ளணும்னு சொல்லி 2ஆம் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. இவ்வளவுதான் செய்வாங்க. அப்ப அவங்களுக்கான தேடல்கள், அவங்களுக்கான அந்த ஒரு ஆசாபாசம் உணர்வுகள், அதெல்லாம் யாரு மதிக்கிறது? இப்ப இந்த கதையில பார்த்தீங்கன்னா, காவியான்ற பெண்ணுக்கு வந்து திருமணம் ஆன பிறகு தான் வந்து அவங்க ஏன்னா அவருடைய கணவன் வந்து ஒரு பிசினஸ் மேன். அவர் ஏற்கனவே கல்யாணம் பண்ணி இது 2வது திருமணம்னால, அவர் ஒரு பிசினஸ் அவருக்கு குறிக்கோள்லாம் என்னது? பணம், பணம், பிசினஸ் அது இதுன்னு. அப்ப இவங்கள யார் பார்க்கறது? இவங்களோட ஆசாபாசங்கள், இவங்களுடைய அந்த உணர்வுகளுக்கு யார் மதிப்பு குடுக்குறது? ஏன்னா உட்கார்ந்து பேசினாலே போதும். ஆக்சுவலி நெறைய விஷயத்துக்கு ஒரே சொல்யூஷன். உட்கார்ந்து பேசினாலே போதும். ஆனா பேசுறதுக்கு தான் டைம் இல்லையே. அப்ப அவங்க அவங்களுக்கான ஒரு தொழில் வாத்தியார் தொழில், ஆசிரியர் தொழில் தேர்ந்தெடுத்து நடத்தும்போது, அங்க வந்து இவங்க எதிர்பார்க்கிற மாரி ஒரு சூழல் அமையுது. எப்பவுமே அப்பதான். அது ஒரு இன கவர்ச்சி சொல்லுவாங்க. அதாவது இந்த வயசு பையன்களுக்கு தெரியுங்களா? இந்த ஸ்கூல் 2லேருந்து ஸ்கூல் மனுங்க போயினா அந்த ஒரு ஹார்மோன் சேஞ்ச் ஆகும். நானு பிஜே சொல்லி தரேன்னு சொல்றேன். ஹார்மோன் சேஞ்ச் ஆகும்போது, அப்ப அவனுக்கு பார்க்கிறவங்கலாம் லவ் பண்ண சொல்லும். இது அழகா இருக்கே! இது அழகா இருக்கே! அந்த ஒரு இனக்கவர்ச்சி வந்துகிட்டே இருக்கும்ல. அந்த மாரி சில சமயத்துல வந்து பெண்களுக்கு சொல்றேன். எப்போதும் வந்து என்னன்னா, நம்மள வந்து ஒருத்தவங்க கேரிங் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுங்க, அவங்க என்ன சொன்னாலும் நம்ம செய்வோம். அந்த மாரி ஆயிரும். அப்ப அந்த மாரி வந்து இவங்க எதிர்பார்த்தது கிடைக்காத போது, பள்ளிக்கூடத்துல கிடைக்கும்போது, அப்ப அது வந்து ஏன்னா அவங்க நினைக்கிறதெல்லாம் வந்து அது நடக்குது. அவர் குடுத்துட்டாருன்னு சொல்லல. அவங்க என்ன மாரிலாம் நினைக்கிறாங்களோ, அந்த மாரியே ஒரு உருவம் உருவாகிட்டு வருது. இப்ப இந்த இதுல வந்து நம்ப பிரம்மன் வந்து ஒரு சிலைய செதுக்கும்போது, தேவையில்லாததெல்லாம் தட்டி, 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 தட்டி இறக்குறார்ல, அந்த மாரி இவங்க தேவையானதெல்லாம் சொல்லும்போது, அது கரெக்ட்டா அதுக்கேத்த மாரியே ஒரு உருவம் வருது. அந்த உருவத்துக்கு பேரு வந்து இந்திரன். அப்ப அவரும் திருமணம் ஆனவரு, இவங்களும் திருமணம் ஆனவங்க. இப்ப இவங்க 2 பேரும் வந்து பின் திருமணத்திற்கு பின் 2 பேருக்கும் வந்து எப்படி நடக்குது? அந்த உணர்வு வந்து எப்படி கரெக்ட்டா கொண்டு போறாங்க. இந்த உறவுல தெரியுங்களா? இந்த தொடுதல், அந்த மாரி எதுவுமே கொண்டு போல. ஆனா, அவ்ளோ அழகா நேர்த்தியா கொண்டு போயிருக்காங்க. இத பார்க்கும்போது, நீங்க கண்டிப்பா நீங்க புது புது அர்த்தங்கள் பாலச்சந்தர் படம் இருக்குல்ல, அத நீங்க பாருங்க. அப்படியே இருக்கும். அதே மாரி பாருங்க எவ்வளோ ஒரு புரட்சி படம் எடுக்கிறவரு பாலச்சந்தர். எவ்வளோதான் புரட்சி படம் எடுத்தாலும், அவரோட கடைசி எண்டிங் போய் பாருங்க எப்படி இருக்கும்? நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்குதா? நீங்க எதிர்பார்க்காத மாதிரி இருக்குதான்னு. எல்லாமே எவ்வளோதான் சொல்லனாலும் ஏன்னா ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் வந்து இப்போ உள்ள மனிதர்களுக்கு அதான் நம்மளுடைய இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு இன்னும் வரல. வராதனால அது எப்போ வருதோ அப்பதான் அது இருக்கும். ஏன்னா, இப்போ உள்ள சூழலுக்கு ஏத்த மாரி அவர் வந்து திருப்புமுனை அதாவது கடைசி அந்த முடிவ மாத்தி குடுத்துருந்தாருன்னு வச்சுக்கங்க, கண்டிப்பா அந்த படம் ஓடியிருக்காது. சில பேரு வேணும், "ஓ! சரிதான்." அப்படின்னு சொல்றவன் இருக்கான். 10 பேர் சொல்றான்னு வச்சுக்கங்க. 100 பேர்ல 10 பேர் சொல்றான். 90 பேருக்காக படம் ஓடாது. 10 பேருக்காக தான் ஓடும். எத்தன நாள் ஒரே நாள் தூக்கிருவாங்க. அந்த மாரி சில விஷயங்கள் வந்து தெரியுமா? அதான் சொல்றேன். இங்க உணர்வு. இந்த உணர்வு வந்து அவ வந்து எல்லை மீறுற மாரியே ஆனா என்ன ஒண்ணுன்னா,
இந்த காவியா என்பவள் வந்து அந்த எல்லா உள்ள கிடங்குலாம் இருக்குல்ல, அவளோட தெளிவின்மையெல்லாம் வந்து அப்பப்ப கலக்கம் அடையும் போதெல்லாம் வந்து இந்த அறிவுன்னு சொன்னனே மல்லிகா, அவங்ககிட்ட சொல்லி 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 தெளிவுபட்டுருக்கிறாங்க. அப்ப சில பேர் வந்து உணர்ச்சிக்கு அடிமையாகி யார்கிட்டயும் பேசாம இருக்கனால அதோட முடிவு வந்து வேற மாதிரி போயிடும். ஆனா இவங்க வந்து கரெக்டா இவன்கிட்ட பேசும்போது அவங்க கரெக்டா தட்டி தட்டி உள்ள ஓகே சில இது மாதிரி இருக்கு கொஞ்சம் கரெக்டா ஒளியில தட்டி தட்டி செதுக்கி கரெக்டா கொண்டு போயிடுறாங்க. அந்த வடிவத்தை கரெக்டா ஆக்கிறாங்க. இவங்க கண்டு இந்த கதையில இல்லைன்னா நம்ம எதிர்பார்க்கிற இந்த கதை வந்து இந்த மாதிரி வந்திருக்காது. கதை எங்கேயோ சிதைஞ்சு போயிருக்கும். நம்ம எல்லாரும் கண்டிப்பா பாருங்க இது கூட்டிட்டு ஓடி இருக்கோம் அப்படி செஞ்சிருக்கோம் வேற மாதிரி. ஏன்னா நிறைய தமிழ் படம் பார்க்கறோம்ல, தமிழ் படம் தாக்கம் எப்பவுமே வந்து சில கதைகள் வந்து நம்ம நாவல் படிக்கும்போது கண்டிப்பா இருக்கு இந்த கதை எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்க, இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க எல்லாம். ஏன்னா இது நம்மளை சுத்தி தானே, இந்த சூழல் தான் நம்மளை சுத்தி இருக்கு. எப்ப பார்த்தாலும் சீரியல் அது கதை இது படம் அது இதெல்லாம் வந்து நம்மளோட அப்படியே தொடர்ந்து வரனால அதோட தாக்கம் கண்டிப்பா இருக்கும். அப்ப இந்த இடத்துல கொஞ்சம் மாற்றங்கள் அவங்க எப்படி கொஞ்சம் அழகா புதுமையா மாற்றம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து கதையை படிச்சுதான் தெரிஞ்சுக்கணும். இப்படிதான் முடிவு இருக்கு அப்படிதான் முடிவு இருக்குன்னு வந்து இந்த முடிவு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப சிறப்பா இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஆனா நீங்க படிக்கும்போது சார் இது ஒரு கதையா சார் நீங்க கேட்பீங்க. அது உங்களோட தனிப்பட்ட இது சரியா. அது நமக்கான வாழ்வு, அது உணர்வு அறிவு சொன்ன பாத்தீங்களா. ஏன்னா இப்ப அவங்க 2 பேரும் முதல் வந்து இந்திரன் ஒரு பகுதி, அடுத்து நம்ம காவியா ஒரு பகுதி. இப்ப 2 பேரும் வந்து ஒரு உணர்வு, ஒரு அறிவு எதுக்கு இடம் கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கைய தொடர்றாங்க என்பதுதான் இந்த கதையோட முடிவு. இதுல வந்து உணர்வுக்கு இது கொடுத்திருந்தாங்கன்னு வச்சுங்க, 2 பேரும் இடம் கொடுத்திருந்தாங்கன்னா இந்த கதை வந்து வேற மாதிரி போயிருக்கும். அறிவுக்கு வேலை கொடுத்தனால இந்த கதை வேற மாதிரி போயிருச்சு. இப்ப இந்த கதை படிக்கும்போது சில சமயத்துல நீங்க என்ன நினைப்பீங்க, ச்சே இவ இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்பீங்க. ஏன்னா திருமண ஆனவங்களாம் சில பேர்த்துல அப்படிதான் கேட்போம். ஆண்மை கூட கேட்போம், பெண்ணும் கூட கேட்போம். ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. எல்லாருக்கும் திருமணம் ஆன பிறகு கூட காதல் வரும். காதல் வரும். அது ஒரு உணர்வு. ஏன்னா சில சமயத்துல நீங்க நீங்க ஒண்ணு நினைச்சிருப்பீங்க. எப்போதும் எல்லார் வீட்லயும் என்ன பிரச்சனை தெரியுமா? நான் என்ன நினைக்கிறேனோ அதான் நீங்க நினைக்கணும். எப்படி முடியும்? சொந்த வீட்ல ஒரே வயித்துல பொறந்த 5 பிள்ளைங்களும் இருந்தாலும் சரி, 5 பேரும் ஒரே மாரி நினைக்கிறது இல்லையே! அப்ப நம்ம வேற வேற வயித்துல பொறந்தவங்க. நீங்க யாரோ, நான் யாரோ. நீ யாரோ, நான் யாரோ. 2 பேரும் வேறு வேறு. ஆனா இப்போது ஒன்றானோம். சரி நான், அவள் அப்படின்னு ஆயாச்சு. நீ நினைக்கிறதையே நான் செய்யணும்னு சொல்றது, நினைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பு. சரியா? ஆனா இந்த உணர்வுக்கு இடம் குடுத்தே, அந்த உணர்வ மதிச்சு நீங்க வந்து தெரியுங்களா, அந்த அறிவோட முடிவு எடுத்தீங்கன்னு வச்சுக்கங்க, கரெக்ட்டா போகும். நான் நினைக்கிறத தான் நீ செய்யணும். அப்படின்னு சொன்னா அதான் சொன்னேன். என்ன சொன்னேன்? அந்த அதிகாரம். அதிகாரம் எதுவுமே இல்லாம அழகா அதான் சொல்றேன். இங்க வந்து ரொம்ப 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 என்ன செய்யணுங்க, அறிவுக்கு ரொம்ப அழகா வந்து இடம் குடுத்துருக்காங்க. உணர்ச்சிக்கு வந்து தெரியுமா இடம் போது. நம்ம நினைப்போம், ஐய்யய்யோ! போச்சே 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 தடமாறிடுமான்னு நினைச்சுக்கிட்டே இருப்போம். அந்த ஒரு விறுவிறுப்பு, சுறுசுறுப்பு. நான் அது ஏன்னா கீழ அந்த பின்னால அந்த அத்தியாயம் போக ஐய்யய்யோ! போச்சே போச்சே என்ன நடக்கும்னு. ஆனா வந்து சுகந்தம் என்ற வார்த்தை குடுத்தாங்க பார்த்தீங்களா? சுமூகமா அழகா முடிச்சிருக்காங்க. ஏன் அவங்க அப்படி முடிச்சிருக்காங்க தெரியுங்களா? அவங்களும் ஒரு சராசரி பெண். கடைசியில என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? உலகத்தோடு ஒட்ட ஒழுகல். நான் எவ்வளவுதான் வீரவசனம் பேசினாலும் கடைசியில நானும் இதுக்கு தான் வந்தாகணும்னு சொல்லிட்டு. ஆனா என்ன ஒண்ணா, அவங்க முடிவு அதுதான் இருந்தாலும், அவங்க நகர்த்தி சென்ற விதம் வந்து நம்மள வந்து வேற ஒரு முடிவ எதிர்பார்க்க வைக்குது. ஆனா கடைசியா வந்து இந்த முடிவுக்கு வரும்போது, அது சில சமயத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, எழுத்தாளர் வந்து ஒரு ஆசிரியர். ஆசிரியர் தெரியுங்களா? ஆசிரியருக்கு வந்து இருக்கிற அந்த ஒரு சுமை என்பது ரொம்ப அளவுக்கு அதிகமான சுமை. இன்னொன்னு என்ன ஏன் சொல்றேன்னா, வேலை பணிய சொல்லல. எதிர்பார்ப்பு. மக்கள் இடத்துல ஆசிரியர்னா இப்படிதான் இருக்கணும்னு ஒண்ணு வச்சுட்டாங்க. எப்பா ஆசிரியர்ன்னு ஒரு மனிதன்பா. அவர் அந்த கேட்டுக்குள்ள இருக்கும்போது ஆசிரியர். ஆனா அதான் ஆசிரியர். சாவர வரைக்கும் ஆசிரியர் தான். அப்ப ஆசிரியர் என்பது எழுதுற அந்த முடிவு, அந்த கருத்து என்பது தெரியுமா? எல்லாருக்கும் பயனளிக்கிற மாரி இருக்கும். ஆசிரியர் மாத்தி எழுதிட்டா போச்சு. என்ன வாத்தியாரா இருக்கான், இவன் என்ன இப்படி எழுதியிருக்கான், இப்படி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு, அங்கேயே ஒரு இது இருக்கும். எப்பா இது ஒரு கதை. கதை எழுதும்போது கற்பனை, அது இது எல்லாம் கலந்து வரும்போது, அது வேற மாரி தான் போகும். ஆனா ஆசிரியரா இருக்கும்போது, நாங்க ஒரு வட்டம் போட்டுக்கணும். இந்த கட்டத்த விட்டு நான் வெளிய போவே முடியாது. அப்படி நான் வெளிய போற மாரி இருந்தாலும் கடைசியா நான் உள்ள வந்துரணும். நான் கெட்டது சொல்ற மாரி இருந்தாலும் கடைசியில திருந்திய நீதி நூல் நீதி நெறி கதை சொல்றோமே, அந்த மாரி கடைசியா ஒரு மோரல் ஸ்டோரி மாரி ஒண்ணு சொல்லணும். இதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இப்படி செய்யக்கூடாதா? செஞ்சனால என்ன ஆச்சு? அந்த மாரி ஒரு வட்டத்துக்குள்ள வந்துட்டோம். இதே பொதுவா இருக்கிற எழுத்தாளர் எப்படி வேணாலும் எழுதலாம். ஆசிரியர்கள்ல ஒரு பெரிய ஒரு என்ன தெரியுங்களா? ஒரு எங்களுக்கு கட்டுப்பாடு என்னன்னா இப்படித்தான். ஆசிரியர் தொழில் இல்லாதவங்க எப்படி வேணாலும் எழுதலாம். நான் ஆசிரியர் தொழில்ல இருந்துட்டா, அவர் ஒரு ஆசிரியர். ஆசிரியர் இப்படி எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு, அத தூற்றுவாங்க. ஆக்சுவலி பார்த்தா, அவர் எழுதும்போது அவர் ஒரு ஆசிரியர் கிடையாது. அவர் ஒரு எழுத்தாளர். பல எண்ணங்கள், பல அதிர்வுகள் எல்லாம் ஆய்வுகள்லாம் செஞ்சு, இப்படிதான் இருக்கும். ஒரு எண்ணம், ஒரு எத்தனைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதுறாரு. எழுதும்போது, அவருக்கு அந்த சுதந்திரமே குடுக்குறதில்ல. குடுக்காம, இந்த கட்டத்துக்குள்ள தான் எழுதணும். ஆசிரியர்கள் உள்ள கட்டம் தான் ரொம்ப 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 கட்டுப்பாடு தான் ரொம்ப ரொம்ப இறுக்கமானது தெரியுமா? மத்தவங்களுக்கு யாருக்கும் இல்ல.
அப்ப நான் சொல்லும்போது நான் படிச்சேன், என் புத்தகத்தை படிச்சா என்ன செய்யணும்? நீங்க வந்து திருந்தணும். உங்களுக்கு நன்னெறி இது குடுக்குற மாரி தான் இருக்கணும். ஆனா இவங்க வந்து தெரியுங்களா? ஏன்னா இவங்க கதையிலேயே தெரியும். அவங்களுடைய வேதனைகள், அவங்க அனுபவங்கள் எல்லாமே அந்த கதை படிக்கும்போதே நீங்க அதான் சொல்றேன். கதை படிக்கும்போதே ஒண்ணு இந்திரனா போய் உட்காந்துருங்க. இல்ல காவியாவா உட்காந்துருங்க. இல்ல அறிவுக்கு இடம் கொடுக்குற மல்லிகாவா போய் உட்காந்துருங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்தா தான் இந்த கதை கூட பயணிக்க முடியும். அப்படி உட்காரலன்னு வச்சுங்க, கதை எங்கேயோ போகும். நீங்க எங்கேயோ போவீங்க. அப்புறம் சீரியல் பார்க்குற மாரி தான் ஆயிரும். சரிங்களா? அந்த வகையில வந்து இவங்க கடைசியா இது முடிக்கும்போது நான் உண்மையா எதிர்பார்த்தேன். நான் கடைசியா டீச்சர்ட்டயே கேட்டேன். ஏன் டீச்சர்ன்னு. அ உலகத்தோட ஒட்ட உலகில் சொன்னேனே. இதே இன்னும் 10 வருஷம் சென்று எழுதியிருந்தீங்கன்னா, அவங்க வந்து திருப்புமுனைய வேற மாரி மாத்தி எழுதியிருக்கலாம். சரியா? ஆனா இந்த கதையில ஒரு ட்விஸ்ட் எங்க தெரியுங்களா? அது எப்ப வந்து தெரியுங்களா? அந்த ஒரு பிரச்சனை வரும். பிரச்சனைலாம் வந்து எல்லாம் செட்டில் பண்ணி முடியும்போது, காவியா வந்து கரெக்ட்டா, இவ்வளவு நாள் உணர்வுக்கு இது குடுத்துட்டு வந்து அறிவுக்கு வேலை குடுக்க சொல்லுவா. நானும் அவரும் தோழி தான். டக்குன்னு சொல்லுவாங்க பாரு. அந்த ஒரு இடம் தான். அதிலிருந்து தான் வந்து இந்த கதையோட இதே கொஞ்சம் அப்படியே மாறுது. ஆனா இருந்தாலும் உள்ள இருக்கு. உண்மையா கடைசி வரைக்கும் காதல சுமந்துகிட்டு இருந்தான் இவன், இந்திரன். அவளும் வந்துச்சு. ஆனா, சில மனமாற்றத்தால், அவருடைய கணவரோட மனமாற்றத்தால் எங்கெங்கேயோ அதான் சொல்றேன். எல்லாமே என்ன விதி, மல்லிகை அறிவு என்பது என்ன தெரியுமா சொல்லும்? விதி மேல தான் பழி போடும். இது விதி, விதிக்கப்பட்டது, விதி, விதி. நீங்களே யோசிச்சு பாருங்க. எல்லாருக்கும் எல்லாமே இப்படிதான் நடக்குது என்பது விதியா? இல்ல அது என்னன்னு தெரியல. ஆக்சுவலி பார்த்தா, எல்லாம் விதிதான். விதிக்கப்பட்டவர்கள் மட்டும் தான் ஆசிரியர் ஆகுறாங்க. உங்களுக்கு தெரியுங்களா? நான் நார்மல் சொல்றேன். இதான் உண்மை. விதிக்கப்படாதவங்க யாரும் ஆசிரியர் ஆகவே முடியாது. ஆசிரியர் தொழில் வந்து அந்த மாரி. அப்புறம் இதுல வந்து ஒரு இது குடுத்திருப்பாங்க. நாடக போட்டிக்கு ஒரு தலைப்பு குடுத்திருப்பாங்க. அந்த தலைப்பு வந்து எனக்கு நான் டீச்சர்ட்ட கேட்டேன். கலியுக கண்ணகிகள். இப்ப இவ்வளோ மாரி இந்த மாரி ஒரு தலைப்பு வச்சு, ஏன்னா இதுல வந்து ஒரு இடைநிலைப் பள்ளி, வித்யாவாணி இடைநிலைப் பள்ளி, தமிழ் பள்ளி அதுவும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்பா டீச்சர் நீங்களாவது இத வச்சு எழுதியிருக்கீங்களே! ஏன்னா நம்ம தமிழ் பள்ளி பார்க்கிறதே ரொம்ப கஷ்டமாச்சு. செம்மனங்கா ஸ்கூல் தான் இல்லையே! விவேகானந்தா ஒண்டி தான் இருக்குன்னு பார்த்திருக்கேன். அப்ப இவங்க குடுத்தோனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. அப்ப அதான் சொன்னேன். நம்ம மாணவர்கள் இந்த தரத்துக்கு யோசிக்க முடியுமா? இந்த மாரி ஒரு கரு குடுத்தா ஒரு நாடகத்த உருவாக்க முடியுமா? அவங்களுக்கு உண்மையா இந்த கலியுக கன்னிகள்லாம் இதிகாசங்கள், புராணங்கள்லாம் நல்லா தெரியுமா? இத வச்சு ஒரு கதைய அவங்களால உருவாக்க முடியுமா? அது வசனம்லாம் கரெக்ட்டா இருக்கணுமே! மாறிடுச்சுன்னா போச்சே! முடியுமா? அப்படிலாம் கேட்டு பார்த்தேன். அது ஜஸ்ட் ஒரு கற்பனை தானே! முடியும் தானே! அந்த மாரி. ஆனா ரொம்ப அழகா சிறப்பான ஒரு நாவல். நான் உண்மையா சொல்றேன். நானு சில சமயத்துல நாவல்லாம் வந்து ரொம்ப படிச்சுட்டேன்னா, அது சரி நார்மல் அப்படிதான் சொல்லிருவேன். அப்படி போயிரும். சரியா? சில நாவல்லாம் வந்து நம்ப இருக்கிற மாரி நம்மளுடைய உணர்வுகள அப்படியே வெளிக்கொண்டு வந்து போவும். நம்ம பயணிச்ச மாரியே இருக்கும். இந்த நாவல் உண்மையா சொல்றேன். பெண்கள் நிச்சயமா படிங்க. அவ்ளோ அழகான நாவல். நானு தெரியுமா? இந்த நாவல் வந்து ப்ரோமோட் பண்ணல. நீங்க வாங்கி படிங்க. ஏன்னா கதாசிரியர்கள் இருக்காங்க. நீங்க வாங்கி படிங்க. ஏன்னா புத்தகம் என்பது நல்லா கேளுங்க. நான் எப்போதும் சொல்லிட்டு போறேன். என்னது 3 விஷயத்த மட்டும் நீங்க மற்றவங்களுக்கு யாருக்கும் நீங்க இரவல் கொடுக்கவே கூடாது. ஏன்னு கேளுங்க. 1 பொண்ணு. தங்கம் சொல்றான் பவுனு. இரவல் கொடுக்கவே கூடாது. இரவல் பிஞ்ஞான் பண்ணக்கூடாது. இன்னொன்னு புத்தகம். நீங்க எப்படி குடுத்தீங்களோ அப்படியே திரும்பி வராது. பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்க. நம்ம கூட பயன்படுத்தாம இருக்கும். எழுத கூட அதெல்லாம் பிச்சு எடுத்துருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு பொண்ண நம்பி மத்தவங்க வீட்ல வந்து விட்டுட்டு போக்கூடாது. இந்த 3 விஷயத்த மட்டும் நம்ம செய்யவே கூடாது. சரியா? அதுக்காக சொல்றேன். ஏன்னா, அவ்ளோ அழகான புத்தகம். வாங்கி படிங்க. இதனுடைய உள்ள எல்லா எழுத்துக்கள்லாம் வந்து ரொம்ப அழகா நேர்த்தியா இருக்கு. நீங்க படிக்க படிக்க உங்களுக்கு தெரியுமா? நீங்க படிக்க ஆரம்பிச்சோனே வச்சுட்டு திருப்பி போமாட்டீங்க. சார் இத படிச்சு முடிச்சுர்றேன். படிச்சு முடிச்சுட்டு தான் போவீங்க. நீங்க பாதியிலேயே விட்டுட்டு போவே மாட்டீங்க. அப்படி உங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சியா இருந்தா கூட ஒரு அத்தியாயத்த நான் முடிச்சுட்டு போறேனான்னு சொல்லிட்டு தான் விடுவீங்க தவிர, நான் பாதியில ஏன்னா சில சமயத்தில புத்தகம் வந்து படிக்க ஆரம்பிப்பான். பார்த்தா அது கொஞ்ச நேரத்தில நம்மள படிக்கும். அந்த மாரிலாம் எதுவும் இல்ல. அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நூல். சரியா? அவ்வளோ அழகான ஒரு கதை. காவியா, இந்திரன் அவங்க பாருங்க. இந்த காவியா வந்து தெரியுங்களா? இந்த காவியாவும், இத எழுதின கவிதாவும் இருக்காங்க. 2 பேருமே புரிஞ்சுக்க முடியல. ஒருத்தவங்க அறிவுத்தனமா யோசிச்சுட்டு போறாங்க. ஒருத்தவங்க உணர்ச்சித்தனமா யோசிச்சுட்டு போறாங்க. அதுதான் சேர்த்து சொல்றேன். ஏன்னா, அவ்ளோ நேர்த்தியா அழகா இருக்கு. எனக்கு தெரியல. இத புரமோட் பண்றதுக்காக இல்ல. அவ்வளோ நேர்த்தியா அழகா இருக்கு. நம் நாட்டு எழுத்தாளர் என்ற ஒரு அகங்காரம். நம்ம நாட்டிலயும் இருக்காங்களே இந்த மாரி எழுத்தாளர்கள். அதுவும் பெண் எழுத்தாளர்கள். ஏன்னா பெண் எழுத்தாளர்கள் தான் ரொம்ப அருகி வராங்க முடிஞ்சுச்சு. இவங்க பயன்படுத்துற சொல்லாடல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். நீங்க படிச்சா தமிழ் வார்த்தைகள் நெறைய விஷயம் தெரிஞ்சுக்குவீங்க. ஓகேங்களா? அந்த வகையில வந்து நான் எதுவும் விடுபட்டேனான்னு எனக்கு தெரியல. ஆனா இது ஒரு சிறப்பான ஒரு இது. சரிங்களா? அவ்வளோதான் நெனைக்கிறேன். அடுத்து நன்றி சொல்லிருவேன்னு நெனைக்கிறேன். நீங்க வேற ஏதாவது கேட்க போறனா கேளுங்க. இல்லன்னா நீங்க ஏதாவது ஆட் பண்ணுங்க. ஏன்னா நெறைய பேர் பேச ஆர்வமா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். கடைசியா கேள்வி வந்து அவங்க ஆசிரியர் இருக்காங்க. எழுத்தாளர். எழுத்தாளர் முனைவர் கவிதா இருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, அவங்க உண்மையே சிங்க பெண். நான் நார்மல் அவங்க பேர்ல சொல்றேன். அவங்க தெரியுங்களா? அவங்க ஒண்டி தான். 3 பிள்ளைங்கள ஒரு ஆள் கணவர் கூட இல்ல. ஒரு மகன் கூட இல்ல. 2 பிள்ளைங்கள வச்சுட்டு ஒண்டி பேசி ஸ்கூல் அது இதுன்னு எல்லாத்தையும் செய்றாங்க. அதற்கு நடுவுல இவ்வளோ அழகான ஒரு நாவல்.
அப்புறம் சிறுகதை தொகுப்புலாம் வெளியாக்கியிருக்காங்க. ஐயோ! உண்மைய சொல்றேன். அவங்கட்டலாம் நீங்க பேசி பாருங்க. அவ்ளோ ஒர்க் அவ்ளோ விஷயத்த கொட்டுவாங்க. கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கெல்லாம் தேடணும். எங்க இருந்தா வரும்னு தெரியாது. ஏன்னா தேடல். நான் கூட கதை இல்லைன்னா கீழ தேடலுடன் தான் போடுவேன். ஏன்னா தேடல் இருந்தா தான் தெளிவு பிறக்கும். தெளிவு பிறந்தா தான் அடுத்த நிலைக்கு நம்ம நகர முடியும். சரியா? அந்த வகையில வந்து நான் சொல்ல வேண்டியது சொல்ட்டேன். இதுதான் கதை அதுன்னு நான் சொல்லல. ஏன்னா எல்லாரும் கதை சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க கதைய வாங்கி படிங்க. கதையில என்ன இருக்கு? எப்படி போயிருக்கு? சரியா? பாரதி சொன்ன பாடம், பாலச்சந்தர் எடுத்த படம், சரிங்களா? 2த்தையும் சேர்த்து இப்ப நீங்க பார்த்துங்க. இந்த பாடம் எப்படி இருக்குன்னு. சரி, அந்த வகையில வந்து எனக்கு வாய்ப்பு குடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. மிக்க நன்றி ஐயா. மிகவும் தெளிவாக சொன்னீங்க. நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டீங்க. ஆக இன்னும் கருத்து பகிர எல்லோரும் ஆர்வமாக இருக்கிறார்கள். அந்த வகையில் பெயர் போட்டவர்களில் முதலில் ஜீவிதா ஆசிரியர் அவர்கள் நாவல் மிகவும் சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லியிருந்தாங்க. ஆக ஜீவிதா ஆசிரியை நீங்கள் உங்கள் கருத்தை பகிர்ந்து கொள்ளலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுறது விளங்குதுங்களா? விளங்குது. ரொம்ப நன்றி ஐயா பத்மா சார். விளங்குதா? ரொம்ப ஓகே, நன்றிம்மா, ரொம்ப நன்றி. ஆக்சுவலி இந்த நாவல் அந்த 142 பக்கத்தை நான் வந்து 48 மணி நேரம் கூட ஆகல, படிச்சு முடிச்சிட்டேன். ஃபோனில் தான் படித்தேன், நான் பிரிண்ட் பண்ணல. ஃபோனை வந்து இப்போ சமைக்க போனால் அங்கே வச்சுட்டு ஒரு 2 பக்கம், இங்கே போனால் ஒரு 2 பக்கம், அந்த மாதிரி படிச்சே முடிச்சிட்டேன். ஏன்னா சார் சொன்னது போல் படிக்க அந்த மனசு வந்து படப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஐயோ, தவறான ஒரு முடிவை கொண்டு போயிடுவாங்க. ஆனால் கடைசியில் அந்த கிளைமேக்ஸில் அவ்வளோ பிரச்சனை கொண்டு வந்து ஆக்சிடென்ட், சூசைட், அது சாரே கதையை சொல்லடா, கதையை சொல்லிடுவா போல் இருக்கு, அது இதுன்னு கொண்டு வந்து அதை அவ்வளோ அழகாக முடிச்சாங்க. அந்த காவியா சொன்ன ஒரு வார்த்தையில நாங்கள் 2 பேர் நல்ல நண்பர்கள் அப்படின்னு அந்த கதையோட சாரமே இருக்கு. அவ்வளோ அழகாக முடிச்சாங்க. இன்னொன்று அவ்வளோ எளிய மொழி நடை, அவ்வளோ எளிய மொழி நடை. எப்பயுமே வந்து வர்ணனை அதிகமாக இருக்கும், ஏதாவது ரொம்ப கொஞ்சம் மொழிகள்லாம் வந்து கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். இதில் வந்து புரியாத மாதிரி எதுவுமே இல்லை. ரெண்டாவது, ஒரு பெண்ணோட மனநிலை, அதுல தவறுன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அந்த நாவல்ல தவறுன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஒரு பெண்ணோட மனநிலை, அந்த உணர்வு ஏற்படுறதுக்கு ஒரு காரணத்தை வைக்கிறாங்க. அந்த காரணம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக தான் இருக்கு எந்த காலத்திலயுமே. அப்புறம் ஒரு ஆணோட மனநிலை, அவங்க வாழ்க்கையில என்ன நடக்குது, அவருக்கு உணர்வு ஏற்படுறதுக்கு என்ன காரணம். இன்னொன்னு, ஒரு ஆணுக்கு காதல் வயப்பட்ட அவரோட சிந்தனை வந்து எப்படி இருக்கும், அதை வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு பெண்ணுக்கு காதல் வயப்பட்ட எதனால காதல் வயப்படுறாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு, பெண்கள் பொதுவா வந்து எதிர்பார்ப்பாங்கல்ல, ரொம்ப சார் சொன்ன மாதிரி அந்த எதிர்பார்ப்பு அவ்வளோ தெளிவா சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கருத்துக்கும் வந்து அதுக்கு பின்னால் அவ்வளோ ஒரு அந்த தெளிவு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் பெண்கள் வந்து, நானும் ஒரு ஆசிரியர், அந்த வகையில வந்து அந்த ருட்டீன் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. இப்போ நம்ம காலைல போனோன்னு என்ன பண்ணுவோம், கால அட்டவணையை செக் பண்ணுவோம், பிள்ளைங்களுக்கு எந்த பாடம், துணை பொருட்கள் அதுதானே பார்ப்போம். அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, அந்த நாடகம் ப்ரிப்பேர் பண்ணுறது, ஏதாச்சும் ஒன்று அந்த மாதிரி பார்ப்போம். அதை வந்து மாலையில் தானே செய்வோம். ஸோ அந்த ருட்டீன் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு, தெளிவாக இருந்துச்சு. நானே வந்து ஒரு சமயம் காவியாவா, ஒரு சமயம் மல்லிகாவா வாழ்ந்த மாதிரி இருந்தது. அப்புறம் பினாங்கிலேருந்து அந்த இடம்பெயர்ந்து வந்தாங்கல்ல, அதுவும் என் வாழ்க்கையில் நடந்த விஷயம்தான். பிள்ளைங்களை அப்பார்ட்மெண்ட் வீட்டில் இருக்க முடியல, பிள்ளைங்களை வளர்க்க முடியல அப்படின்ட்டு டைப்பிங்க்கு இடம்பெயர்ந்து வந்தேன். ஸோ அதுவும் வந்து கனெக்ட் பண்ண முடியதா இருந்துச்சு. என்னமோ சொல்ல நினைச்சேன். இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த கதையை வந்து 2 நாள் படிச்சுட்டு அவ்வளோ எளிய மொழி நடையில நேற்று இரவு 10 மணிக்கு தூங்கினேன், 2 மணிக்கு விடிகாலில் எழுந்துருச்சு, காஃபிலாம் குடிச்சிட்டு 3 மணிக்கு ஆரம்பிச்சு என் பேனாவை பிடிக்க ஆரம்பிச்சு 6 மணிக்கு 10 பக்கத்துக்கு ஒரு சிறுகதை எழுதி முடிச்சிட்டேன். இவ்வளோ நாள் நான் பானுஷா கிட்ட பேசும்போது வந்து என்ன சொன்னேன்னா, எனக்கு தமிழ் டச் விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு, ஏன்னா எஸ்பி ஸ்கூலில் கற்றுக் கொடுக்கறதுனால அப்படின்னு. ஆனால் அந்த சிறுகதை எழுதி முடிக்கும் போது எனக்கு தெரியும் தமிழ் என்ன விடலை அப்படின்னு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எனக்குள்ள தானாகவே அந்த பேனா ஓடுறப்ப அந்த பாலச்சந்தர் கதையை பற்றி, பாலச்சந்தர் படத்தை பற்றி சொல்லியிருந்தாங்களே, அதே மாதிரி எனக்குள்ள அந்த பேனா ஓடும்போதே வானொலியில் இந்த பாடல் வருது, இது வருது. அதாவது நான் எழுதுனது வேற கதை, என்னோட சொந்த அனுபவத்தை வச்சு ஒரு கதை எழுதினேன். ஆனால் நம்ம எப்பயுமே சொந்த அனுபவத்தை வந்து முழுசாக எழுத மாட்டோம், கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மாற்றி தான் எழுதுவோம். அப்போ ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு, ஐயோ இவ்வளோ எழுதிட்டேனா. விளங்குதாம்மா? விளங்குதுங்களா? தெளிவா இல்லைன்னு போட்டிருக்காங்க.
சரி விளங்குது. ஆனா என் குரல் ஏற்றம் இறக்கம் இருக்கிறது. அப்பப்போ மைக் கொஞ்சம் ஓ! லோ ஆயிடுது. மன்னிக்கணும். ஏன்னா ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு. அப்ப நீங்க பேசுறப்ப உணர்ச்சி வச்சு பேசுறீங்க. உணர்வு. ஆமா, ஆமா. குரல் படபடக்குது. ரைட். நல்லா தெரியுது. ஓகே. அப்ப நான் வந்து என்ன கத்துக்கிட்டேன்னா, எளிய மொழி நடையில எப்படி ஒரு கதைய கொண்டு போறது. அப்புறம் ஒரு கதையில வந்து அந்த தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா இன்னொரு புத்தகம் வந்து நான் படிக்கும் பொழுது, இப்போ 1வது அத்தியாயத்துல வந்து ஒரு கதை ஓடும். 2வது அத்தியாயத்துல வந்து அதுக்கு தொடர்பே இல்லாம வேற கதை ஓடும். அப்புறம் அந்த மாதிரி மாத்தி கொண்டு வந்து கடைசியா ஒரு கட்டத்துல தான் வந்து இணைப்பாங்க. ஆனா இந்த கதையில வந்து தொடர்பு இருந்துகிட்டே இருக்கு. இந்திரனை காவியா சந்திச்சது முதல்ல அந்த தொடர்பு இருந்துகிட்டே இருக்கு. அப்போ ஒரு நாவல ஒரு கதையை வந்து எப்படி கொண்டு போறது அப்படின்னு நான் கத்துக்கிட்டேன். அவ்வளவுதான் சொல்லணும். ரொம்ப நன்றி. ரொம்ப இமோஷனல் ஆயிட்டு. சிக்கல் இல்லையா ஸ்ரீ? மிக தெளிவாகவும் சரியாகவும் சொல்லியிருந்தீர்கள் அந்த நாவலை பற்றி. உங்கள் கருத்துக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக ராம் அண்ணன் பகிர்ந்து கொள்ள உள்ளார். அண்ணன், உங்கள் கருத்தை பகிர்ந்து கொள்ளலாம். அனைவருக்கும் வணக்கம். முதலில் இது வந்து நம்ம மலேசியா நாட்டோட கதை. ஸோ அவங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். புத்தகம் வெளியாக்குறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். புத்தகம் வெளியாக்கியிருக்காங்க, அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். நானும் இந்த கதையை படித்தேன். 142 பக்கங்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த கதை வந்து இதுலேயே நான் மட்டும்தான் வித்தியாசமாக யோசிக்கிறேன், இல்லை எதிர்ப்பான்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னோட கருத்துக்களை நான் சொல்கிறேன். எனக்கு இந்த கதை வந்து அந்த அளவுக்கு ஈர்க்கவில்லை. ஏனென்றால் அந்த காவியாவோட தாய்மை உணர்வு புரியுது. அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு அங்கே ஒரு தாய்மை உணர்வு இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் பிஸ்னஸ் மேன் வீட்டுக்காரரு. ஸோ அதில் வந்து அந்த சந்தோஷங்கள் கிடைக்கல. அதே மாதிரி இங்கே இந்திரன் சருக்கு வந்துட்டு அவருக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அவருக்கு அங்கே டிவோர்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. அவருக்கும் அங்கே மனைவினால நிம்மதி இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த கதை எப்படி பார்க்கணுன்னு தோணுது அப்படின்னா, கல்யாணத்துக்கு பிறகு ஒருவர் மீது வருவது ஒரு சஞ்சல காதலாக இருக்குமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அவங்களுக்கு நல்லா தெரியும், ஹஸ்பண்ட் பிஸ்னஸ் மேன். ஏன் ஒரு முறையாவது அவங்க வந்து அந்த ஹஸ்பண்டை எப்படியும் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா கூட கன்வின்ஸ் பண்ணி பேசியிருக்கலாமோ, தன்னோட உணர்வை சொல்லியிருக்கலாமோ. கல்யாணத்துக்கு பிறகு ஏற்படுவது வந்து ஒரு சஞ்சல காதல். நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு ஒரு கணவர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி அந்த காதல் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் எனக்கு அது ஏற்றுக்க முடியல. மற்றபடி பார்க்க போனால் அவங்களுக்குள்ள அந்த காதல் பூத்துச்சு, பூத்த தடம் தெரியாமல் அந்த இருவருமே அந்த காதலை வந்து மறைச்சிட்டாங்க. ஸோ எனக்கு இந்த நாவல் வந்து ரொம்ப ஈர்க்கலை. ஏன் அப்படின்னா வந்து சஞ்சலமான காதலோ எனக்கு தோணுது. இதுதான் என்னுடைய கருத்து. தவறா இருந்தா மன்னிக்கவும். நன்றி. மிக்க நன்றி அண்ணன். உங்கள் கருத்தை நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். அடுத்ததாக தமிழ் செல்வி அம்மா, உங்களது கருத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பார்வையில வந்து அந்த 2 குடும்பங்கள், கண்ணன், காவியா, இந்திரன், நந்தினி 2 குடும்பங்களுக்கான அந்த சூழல்கள் வந்து அந்த கதையில வந்து எழுத்தாளர் வந்து காட்டுறாங்க. ஸோ நிறைய ஆசிரியர் தொடர்பான பள்ளிக்கூடம் அந்த மாதிரி சூழல்லாம் வருது. இப்ப வந்து அந்த கதையில வந்து இந்திரனும் சரி, காவியாவும் சரி 2 பேரும் ஆசிரியர்கள். அந்த கதையில முடிக்கும்போது அவங்க வந்து கடைசியில வந்து 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு அது முடிக்கும்போது, நம்ப 2 பேரும் திருமணமானவங்க. நம்ப ஆசிரியரா இருக்கோம். இந்த இந்த கருத்து வந்து சமுதாயத்துல எந்த மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால என்னவோ ஆசிரியர் வந்து அந்த வேற ஒரு சிந்தனைக்கு கொண்டு போயிட்டார். நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சில கட்டுப்பாடுகள் நம்மளிடையே இருக்கு. அதனால இந்த கதையோட இறுதி முடிவை வந்து வேற மாரி தான் கொண்டு போயிருக்காங்க. ஆனா ஆரம்பத்துல படிக்கும்போது நானும் இப்படிதான் அந்த கதை போகுது அப்படின்னு தான் தப்பா தான் நினைச்சேன். ஆனா இறுதியில வேற மாரி இருந்துச்சு. இப்ப என்னன்னா, இந்த குடும்பம் அவங்க ஆரம்பத்திலேயே வந்து காவியா வந்து தங்கைகளுக்காக தன்னுடைய அந்த வாழ்நாள வந்து தியாகம் செய்றாங்க. இப்ப முதியோர் கன்னியாவே அவங்க வந்து திருமணம் செய்றாங்க. 2ஆம் தரமாக. அப்படி இருக்கும்போது, அவங்களுக்குன்னு சில நெறைய எதிர்பார்ப்புகள்லாம் இருந்திருக்கும். அந்த எதிர்பார்ப்போட அவங்க வாழ்க்கையும் நகர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, ஆசிரியர் தொழில் வந்து அந்த சமயத்துல பணக்காரரான அந்த கண்ணனோட வேண்டுதலுக்கு இணங்க அவங்க வீட்ல தான் இருக்காங்கன்னா, அந்த தனிமை வந்து அவங்கள உண்மையா எப்பொழுதும் வீட்ல தனியா இருக்கும்போது, நம்மளுக்கும் பல அ சிந்தனைகள் அதாவது தனிமை, வெறுமை, கணவன் வந்து வீட்லயே இல்ல. இப்ப இந்த மாரியான அவங்களுக்கும் குழந்தை இருந்திருந்தா இந்த பிரச்சனைகள்லாம் இருந்திருக்காது. ஸோ
குழந்தை வேணும்னு கணவனும் விரும்பல. அப்படியாப்பட்ட சூழ்நிலையில வந்து இந்த காவியா வந்து திரும்பவும் வேலைக்கு போறாங்க. ஸோ அதான் அந்த குழந்தை அப்படின்னு இருந்திருந்தா அந்த இடத்துல இந்த மாதிரியான அவங்களுக்கு வந்து மீண்டும் அதாவது அன்பு, அதாவது வேற ஒரு இடத்துல அன்பு மலருது. அது தப்புன்னு சொல்ல முடியாது. என்னன்னா அவங்க வந்து வேற ஒரு நோக்கத்திலயும் பழகல. இப்படி இருந்திருந்தா அப்படி இந்த மாதிரி இருந்திருக்கலாமே அவங்களுடைய வாழ்க்கையும் அப்படின்னு தான் அவங்க குழந்தைக்காக ஏங்குறது வந்து தெரிஞ்சது. என்னன்னா வேலைக்காரியோட குழந்தைய வந்து அவங்க வந்து அன்பா பார்த்துக்கிறதும், அந்த குழந்தைகள் வீட்டுல இருக்கிறதும், அப்புறம் வந்து இலக்கியன் இந்திரனோட குழந்தைய வந்து அரவணைக்கிறதும், இதெல்லாம் வந்து அவங்களோட தாய்மையை வந்து காட்டுது நமக்கு. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு கதை களம் தான் இது. இப்ப நம்ம வந்து ஒரு இந்திய குடும்பம்னா இப்படித்தான், திருமணத்துக்கு பிறகு முன் இப்படிதான் இருக்கணும் அப்படின்றத வந்து அந்த சரியா தான் நகர்த்திட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. நன்றி. மிக்க நன்றி அம்மா, உங்க கருத்துக்கு மிக்க நன்றி. வேற யாரும் கருத்து சொல்ல விரும்புறீங்களா? அப்படி இல்லைன்னா நம்ம எழுத்தாளரை சற்று பேச சொல்லிடலாம். யாரும் கருத்து சொல்ல விரும்பினீர்கள் என்றால் கை உயர்த்துங்கள். அப்படி இல்லை என்றால் நம் எழுத்தாளரை சற்று சிறிது வார்த்தைகள் பேச அழைத்து விடலாம். கவிதாசிரியை சிறிது பேசிவிடுங்க. ஆசிரியை இருக்கீங்களா? அனைவருக்கும் வணக்கம். 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 விளங்குதுங்களா நான் பேசுறது? விளங்குது ஆசிரியை. சரி, முதலில் என்னுடைய காதலின் பொன் வீதியில் என்ற நாவலை வந்து திறனாய்வு செய்த ஆசிரியர் திரு பத்மநாதன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நான் எதிர்பார்க்கல அவர் என்னுடைய நாவலை எடுத்து திறனாய்வு செய்வார் அப்படி என்று. நாங்கள் ஓராண்டு காலம் வந்து ஒன்றாக ஒரே பள்ளியில் வேலை செய்திருக்கிறோம். அப்பொழுதே புத்தகத்தை வாங்கிவிட்டார். படிங்க படிங்க படிங்கன்னு சொன்னேன். எப்போ படிச்சாருன்னு தெரியல. இன்னைக்கு இப்படி அருவி மாதிரி கொட்டிட்டாரு. ஏன்னா நான் கேட்டப்போ நேரடியாக பார்த்து அவர் எந்த ஒரு கொமெண்டும் சொல்லலை. படிக்கிறேன்னு மட்டும்தான் சொன்னார். ஆனால் இந்த அளவுக்கு அந்த கதையில் ஒரு பாத்திரமாக மாறி படித்திருக்கிறார் என்பதை அவருடைய திறனாய்வு வந்து எனக்கு நன்முறையில் வந்து எனக்கு விளக்கியது. அந்த வகையில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக் கொள்கிறேன். சொல்லப்போனால் இதுதான் என்னுடைய நாவலின் முதல் திறனாய்வு. புத்தக வெளியீட்டின் போது திறனாய்வு செய்தார்கள். டாக்டர் நம்முடைய மலாயா பல்கலைக்கழக முன்னாள் இணை பேராசிரியர் டாக்டர் குமரன் அவர்கள் வந்து திறனாய்வு செய்தார்கள். அதோடு இப்பொழுதுதான் வேறொரு நிகழ்ச்சியில் முதல் முறையாக என்னுடைய நாவல் வந்து திறனாய்வு செய்யப்படுகின்றது. அந்த வகையில் எனக்கு மகிழ்ச்சி. பல நல்ல கருத்துக்களை வந்து அவர் சொல்லியிருந்தார். நான் எப்பொழுதும் வந்து என்னிடம் புத்தகம் வாங்குபவர்களிடம் நான் ஒன்றுதான் சொல்லுவேன், நீங்க வந்து படித்து பாருங்கள், நிச்சயம் உங்களை கவரும் அப்படின்னு நான் எப்போதுமே சொல்லுவேன். அந்த உறுதியை வந்து நான் கொடுத்திருந்தேன். ஏன்னா வந்து இந்த கதை வந்து நான் ரொம்ப நாளா மனசுல போட்டு எழுதுனது. 1 மாசத்துலயோ 2 மாசத்துலயோ எழுதுனது கிடையாது. ஒரு 2 வருடங்களாகவா கூட இருக்கும் நான் இந்த ஒரு நாவலை எழுதுவதற்கு நான் எடுத்துக்கொண்ட நேரம். சொன்ன மாதிரி ஆசிரியர், வேலைப்பளு, அப்புறம் குடும்பம், இப்படி ஒரு தனித்து வாழும் தாய் அப்படின்றதுனால நிறைய பொறுப்புகளை சுமக்க வேண்டி இருந்ததால் என்னால் உட்கார்ந்து எழுத முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ எப்பொழுதெல்லாம் கருத்து தோணுதோ அப்பொழுதெல்லாம் உட்காந்து எழுதிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஏற்படி ஒரு 2 ஆண்டுகள் வந்து இந்த நாவலை வந்து நான் எழுதுவதற்கும் பிறகு திருத்தங்களுக்கு பிறகு செம்மைப்படுத்தி என்னுடைய தோழிகளுக்கெல்லாம் கொடுத்து படிக்க சொல்லி பிறகு அவர்களுடைய கருத்தும் கேட்டு நான் செம்மைப்படுத்துவதற்கு ஏற்கனவே ஒரு 2 ஆண்டுகள் வந்து ஆனது. ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்கப்பட்ட குழந்தை இது. மெதுவாக 10 மாதம் இல்லை 2 வருடமாக என்னுடைய கருவறையில வைத்து நான் வளர்த்த குழந்தை இது. என்னுடைய முதல் பிரசவம் ஒரு நாவல். நான் முதல்ல இது வந்து ஒரு குறு நாவல் அப்படின்னு தான் சொன்னேன். அப்புறம் டாக்டர் தான் சொன்னாங்க, இல்லைம்மா இது நாவல் தகுதிக்கே இருக்கு, பரவாயில்லைங்க நாவல்னே போடுங்க, புதினம்னே போடுங்க அப்படின்னு சொன்னாங்க.
ஸோ அந்த வகையில் சிலர் வந்து இப்போ கருத்துக்கள் சொன்னீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஒருத்தர் சொன்னாரு, இந்த கதையை தன்னை அவ்வளவாக ஈர்க்கவில்லை அப்படின்னு சொன்னாரு. ஸோ அவருடைய கருத்தும் நான் வந்து மனம் திறந்து ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா விமர்சனம் அப்படின்னு நம்ம எழுத்தாளர் கே. பாலமுருகன் சொல்லுவாரு, ஒரு கதை எழுதிட்டோமா, எழுதுற வரைக்கும் தான் அது நமக்கு சொந்தமானது. அதன் பிறகு அது வந்து வாசகனுக்கு சொந்தமானது. யார் வேணாலும் அதை என்ன வேணாலும் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை எழுத்தாளர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு. ஸோ அதுதான். ஸோ உங்க கருத்தையும் வந்து நான் ஏற்றுக்கொள்கின்றேன். எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா எல்லாமே எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? ஸோ அதனால உங்களுடைய கருத்தையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனா ஒரு சின்ன ஒரு விளக்கம் மட்டும் நான் கொடுக்க விரும்புகின்றேன். அதாவது இந்த பாத்தீங்கன்னா, இந்த காவியாவுக்கும் இந்திரனுக்கும் வந்த காதல் அவர்கள் மனதளவிலேயே நின்றுச்சு. 2 பேருமே காதல் என்றால் என்னவென்றே அறியாதவர்கள். ஏனென்றால் 2 பேருக்குமே குடும்பத்தினரால் பார்த்து வைக்கப்பட்ட ஒரு திருமணம். என்னதான் நம்ம சொல்லுவோம், திருமணம் வந்து திருமணத்துக்கு பிறகு மனைவியை காதலிக்கணும், திருமணத்துக்கு பிறகு கணவரை காதலிக்கணும். அது வந்து கட்டாயமாக்கப்பட்ட ஒரு காதல். வேற வழி இல்லை, இவங்களதான் காதலிச்சாகணும் அப்படின்னு. ஆனா அதையும் மீறி இயற்கையா காதல் மனசுல யார் மேல எப்போ வரும், எதற்காக வரும், ஏன் வருது, எதுவுமே நமக்கு தெரியாது. அது வந்து இயற்கையா வருகின்ற ஒன்று. அதுதான் உண்மையான காதல். எந்த ஒரு கட்டாயமும் இல்லாம, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வருகின்ற ஒரு காதல். அந்த மாதிரி உணர்வு அது திருமணத்திற்கு பிறகும் வரலாம், தப்பு இல்லை. ஆனா திருமணத்திற்கு பிறகு வந்து அந்த காதலை நாம் எப்படி கையாளுகிறோம்? யாரும் வந்து இது இல்லைன்னு சொல்லவே முடியாது. சமுதாயத்துல இப்போ நிறைய இருக்கு. திருமணமான ஆண்கள் திருமணமான பெண்களோட காதல் கொண்டிருப்பது நிறைய இருக்குது. ஆனா இதை யாரும் வெளியில பேச மாட்டாங்க. வெளியில வரும் பொழுது அது ஒரு கள்ளக்காதல் அப்படின்னு தான் பார்க்கப்படுகின்றது. கள்ளக்காதல் அப்படின்றது வந்து வெறும் உடல் இச்சைக்காக மட்டும்தானா, அல்லது அதையும் தாண்டி வேற விஷயங்கள் இருக்குதா அப்படின்றது வந்து ஒரு ஆராயும் பட்சத்தில் உருவானதுதான் இந்த நாவல். ஏனென்றால் உடல் இச்சை என்பது ஒரு சில வினாடி இன்பங்கள். ஆனா அதையும் தாண்டி மனதிற்கு இன்பம் தரக்கூடிய உறவு அப்படின்றது வந்து நிறைய விஷயங்கள்ல இருக்குது. சில சமயங்கள்ல வந்து அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, என்னது இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற நம்ம வாழ்ந்துகிட்டு போகும்போது ஒரு வெறுமையை வந்து சில சமயங்கள்ல நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம சந்திப்போம். அந்த வெறுமையை வந்து நிறைவாக்குற மாதிரி ஏதோ ஒரு ஆள் நமக்கு தெரிவாங்க, ஏதோ ஒரு உறவு நமக்கு வரும், அதன் மேல் ஒரு ஈடுபாடு வரும். இது வந்து இனக்கவர்ச்சியோ அல்லது வந்து கொஞ்ச நேரம் சஞ்சல காதலோ கிடையாது. அது வந்து நம்ம மனசுல உருப்படுத்தி வைத்திருந்தது. அது வந்து நம்ம முன்னுக்கு வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுடைய ஒழுக்கத்தை அது சோதிக்கிற மாதிரி அது வந்து அங்க வரும். ஒரு சோதனை எல்லார் வாழ்க்கையில, இது வந்து யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லார் வாழ்க்கையில அந்த மாதிரி ஒண்ணு இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழல் வரும் பொழுது நம்மை நாம் எப்படி வந்து பக்குவப்படுத்தி ஒழுக்கத்தோட நம்ம நடந்து கொள்கின்றோம் அப்படின்றத வந்து எப்படி நடந்து கொள்ளணும், உணர்ச்சிகளுக்கு அதிக இடம் கொடுக்கணுமா அல்லது அறிவுக்கு அதிகம் இடம் கொடுக்கணுமா அப்படின்ற அந்த ஒரு போராட்டம், ஒரு மன போராட்டம். நான் பத்மா சார் சொன்னார் இல்லைங்களா, உணர்வுக்கும் அறிவுக்கும் ஏற்படுகின்ற ஒரு போராட்டம் தான் அங்க. கடைசியில அறிவு ஜெயிக்குதா, உணர்வுகள் ஜெயிக்குதா? உணர்வுகள் ஜெயிக்கும் போது வெற்றி பெறும் பொழுது அந்த இடத்துல வந்து அது தப்பாக போய் விடுகிறது, தப்பாக தான் பார்க்கப்படுகின்றது. ஆனால் அறிவுக்கு வேலை கொடுக்கும் பொழுது யாருக்குமே பாதகம் இல்லாமல் எல்லாமே சுமூகமா முடியுது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம நாட்டுல இந்த விஷயம் கள்ளக்காதல் வந்து அவ்வளோ இல்லை. குறிப்பா நம்ம சமுதாயத்தை இடையே வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற அளவுக்கு இல்லை. தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா தினசரி நாளிதழ்ல அந்த கேஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஆனா நம்ம நாட்டுல அவ்வளோ இல்லை, ஆனா இருக்கு அப்படின்றத வந்து யாரும் தவிர்க்க முடியாத ஒரு உண்மை. அதை நம்ம ஒத்துக்கொள்ளணும். ஸோ அதை வந்து அந்த மாதிரி ஒரு சூழல்ல வரும்பொழுது அதை எப்படி நம்ம வந்து களையலாம், எப்படி வந்து நம்ம வாழ்க்கையை நெறிப்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வையில் எழுந்ததுதான். உண்மையிலேயே சார் சொன்னாரு, அந்த மனுநீதியில வந்து எழுதப்பட்டிருக்கு, பெண்கள் வந்து உணர்ச்சிக்கு அடிமையானவர்கள், ஒரு ஆண் இல்லாம அவர்களால வந்து பார்க்க முடியாது. நான் முன்னுக்கே வந்து என்னுடைய முகவுரையில வந்து எழுதியிருப்பேன், ஏன் இந்த கதையை வந்து நான் எழுதுவதற்கு காரணம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பெண்களை இழிவுபடுத்துவது வந்து எனக்கு பிடிக்கல. அப்புறம் நான் இதில் திறந்த இந்த கள்ளக்காதல் விஷயம் இதெல்லாம் வந்து என் மனசை ரொம்ப பாதிக்கும் பொழுதுதான் அந்த கதையே வந்து உருவானுச்சு. ஸோ அந்த வகையில
கருத்து சொன்ன எல்லோருக்கும் நன்றி. என்னுடைய கருத்தை நீங்க எல்லோரும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு இல்லை, என் பக்க நியாயத்தை நான் உங்களுக்கு விளக்கி சொன்னேன். ஸோ உங்களுக்கும் அது புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி நீங்க சொன்ன கருத்துக்களை வந்து நான் ஏற்றுக்கொள்கின்றேன், முழு மனதோடு ஏற்றுக்கொள்கின்றேன். இந்த கருத்துக்களை வந்து என்னுடைய அடுத்தடுத்த படைப்புகள்ல வந்து நான் செம்மைப்படுத்துவதற்கு பயன்படுத்தி கொள்வேன். மீண்டும் இந்த ஒரு அரிய வாய்ப்பு அளித்தமைக்கும் பத்மநாதன் சார் அவர்களுக்கும், திறனாய்வு செய்த பத்மநாதன் சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். எதுவும் கேள்வி இருந்தா நீங்க கேளுங்க, நான் விளக்கம் கொடுக்க தயாரா இருக்கேன். இல்லைன்னா எதுவும் தப்பா பேசியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. நன்றி. ஆக நமது எழுத்தாளர் கவிதா ஆசிரியா அவர்கள் மிகவும் சிறப்பாக தன்னுடைய விளக்கத்தை கொடுத்தார். அதாவது மலேசியாவில் வந்து தமிழ் நாவல்கள், மலேசிய எழுத்தாளர்கள் எழுதிய தமிழ் நாவல்கள் பார்க்கும் பொழுது சிறிய அளவில் தான் இருக்கிறது என்று நமக்கு தெரியும். அதற்காக தான் இந்த நாவல் எழுதும் இந்த போட்டியை நாம் வந்து ஒரு முதல் காரணமாகவே இதுக்காக தான் நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த ஒரு அடிப்படையில் காதல் என்ற ஒரு கூரை மையப்படுத்தி எழுதிய இந்த நாவல் வந்து நிச்சயமாக ஆர்வமாக தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏன்னா நான் இன்னும் வாசிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கருத்து எல்லாமே எனக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டி விட்டிருக்கிறது. மேலும் வந்து திறனாய்வு செய்த பத்மநாதன் ஐயா அவர்கள் ஒரு நாவலில் இருக்க வேண்டிய கூறுகளை வந்து மிக சிறப்பாக சொன்னார். அனுபவங்களின் கூறுகள், உண்மை பதிவுகளின் அத்தியாவசியம், எப்படி நாவலை அணுக வேண்டும் போன்ற விஷயங்களை வந்து கூறியிருந்தாரு. ஆக பத்மநாதன் ஐயா அவர்களுக்கும் நன்றி, எழுத்தாளர் கவிதா ஆசிரியா அவர்களுக்கும் நன்றி, கருத்து பகிர்ந்த அனைவருக்கும் நன்றி, கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. விடை பெற்றுக் கொள்ளலாம் அனைவரும். மதி சார், நீங்க எதுவும் பேச விரும்புறீங்க, சொல்லலாமா ஐயா? வணக்கம் அனைவருக்கும். எழுத்தாளருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுறாங்க. விளங்குதானே பேசுறது? விளங்குது ஐயா. ஓகே. முன்பு அந்த ராதையின் அன்பு முகவரி வந்து அவர் கருத்துக்களை தெரிவிச்சாரு. கொஞ்சம் எதிர்மறையா இருந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் நாவல் குழுவில் பயணிக்கிறோம், நான் தான் அந்த குழு தலைவராக இருக்கேன் தற்பொழுது. அவர் என்கிட்ட பேசினாரு தனிப்பட்ட முறையில். பேசலாமா சார், இந்த மாதிரி என் மனசு பேசலாமான்னு சொல்லி கேட்டாரு. நான் தான் சொன்னேன், பேசுங்க. அவங்க எழுத்தாளர்னா அவங்க வந்து அவங்க புத்தகம் விமர்சனத்துக்கு வரும்போது கூட குறைவு இருக்கும், அவங்க அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் இருந்தால் மட்டுமே அவங்க புத்தகம் எழுதியிருப்பாங்க. ஆக அவர் வந்து நான் தான் அவருக்கு பேசலாம், தைரியமாக பேசுங்க, மனசுல தோணுது பேசுங்க சொல்லிட்டு நான் தான் சொன்னேன். ஸோ அதை நான் சொல்லிக்கிறேன். அதுதான். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, உங்களது கருத்துக்கு நன்றி. நம்ம நேரமாகிவிட்டது, நாம் விடை பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். கலந்துரையாடலில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. விடை பெற்றுக் கொள்ளலாம்.